ஆக்சுவலி சவுண்ட் வந்து உள்ள ஒரு டாஸ்க்ல அது சொல்லியிருப்பாங்க. அந்த ஹோட்டல் டாஸ்க்ல. ஸோ ஓகே. மஞ்சரியும் சொல்லியிருப்பாங்க அத. அதனால தான் நான் அத சொன்னேன். பர்சனலாலாம் உன்ன அட்டாக் பண்றேன்னு. ஆக்சுவலி அது உள்ள ஆமாங்கங்க. சொன்னாங்கல்ல. அவங்க சொல்லியிருந்தா கூட அந்த பிரச்சனைன்னு வரப்ப சௌந்தர்யா நீங்க எப்படி எங்க அப்பாவோட பேக்கரி நீங்க பேசலான்னு அவங்க அந்த இடத்துல பொதுவா சொல்லியிருப்பாங்களே. அந்த இல்லங்க. நான் அந்த சொல்லல. பேக்கரி மேஜிக் நீங்க சொல்றது அந்த பேக்கரி வந்து இப்ப எங்க அப்பாவோட பேக்கரி இருந்தா இப்படி நான் வந்து பண்ணியிருப்பேன். அவங்க ஒரு எம்கேன்ற ஒரு கேரக்டருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து இந்த வீடியே உங்களோட உங்க அப்பா வீட்டு பேக்கரி உங்க அப்பா வீடு கடையான்னு நினைச்சுப்பீங்க. பர்சனல் அட்டாக். அது அப்படி பேசக்கூடாது. அதுவும் அவங்கள உட்கார வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணலாம். எந்த ஃபில்டரும் கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அவங்களோட பர்சனலா அட்டாக் பண்ண வேண்டாம். வேற என்ன அந்த வீட்டுக்குள்ள நீங்க பண்றதெல்லாம் சொல்லு. கதிர் அண்ட் பூர்ணி அப்புறம் சந்தோஷ் அப்புறம் மேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அவங்களா பேசிட்டோம். சிஸ்டர் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, அவர் பேச்சு வந்து ரொம்ப வார்த்தைகள் வந்து ரொம்ப நிதானமா இடைவெளி விட்டு விட்டு பொறுமையா பேசுறதுனால நான் பேசுறது எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறாரா? அது ஒரு டவுட் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து இங்க வந்து நான் தான் கிளியரா இருக்கேன், எனக்கு ஓகே நான் பர்ஃபெக்டா பேசுறேன் அப்படின்ற முடிவுல அவர் வந்து சில பேரை வந்து அவங்க தப்பு பண்ணா கூட அவர் போயிட்டு அவங்கள்ட்ட போய் டேரா கேட்க மாட்டிருக்காரு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் தீபக் கூட இருக்கு. இப்போ தீபக் கூட இவருக்கு ஏன்னா சம்திங் ஏன்னா இருந்தாவோ ஏன்னா அவர் வீட்டுல இருக்கிற ஏன்னா பிரச்சனையாவோ தீபக்னாவே அவர் கொஞ்சம் தயங்குறாரு. அது ஒரு காரணம். அது ஏன் இப்போ அழகா வந்து பேசுறாரு, நான் எல்லாரும் கரெக்டா இருப்பேன், நான் என் கருத்தை கரெக்டா எடுத்து வைப்பேன் அப்படின்னு பேசும்போது, ஆனா அந்த விஷயத்துல ஏன் அவர் அப்படி எடுத்து வைக்க மாட்டிருக்காரு? அப்போ நான் கரெக்டான ஆளு அப்படின்ற ஒரு உருவத்துக்கு பின்னாடி இவர் ஒழிஞ்சுன்னு இருக்காரா அப்படின்னு இது டவுட். அப்புறம் இன்னொரு டவுட் இல்லது, அருண் இருக்காருல்ல, அருண் வந்து இப்படிலாம் ரொம்ப கோவம் வர்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு பயங்கரமா பேசிட்டு ஒருத்தரை பயங்கரமா கோவம் வர்ற மாதிரி பண்ணலாம் அப்படி விட்டு ஒரு இடத்துல வந்து கரெக்டா ஒரு நியாயத்தை பேசுறாருன்னா நீங்க எதை பேஸ் பண்ணிக்க அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுவீங்க? அது பேசுனது ஓகே சரி, இந்த ஒரு பக்கம் சரியா இருந்தா அதை பத்தி பேசலாம். ஆனா அவரு 90% இப்படிலாம் பண்ணிட்டு அந்த 1% எடுத்துன்னு வந்து ஒரு வார்த்தை கரெக்டா பேசிட்டாருன்னா ஓ இல்ல ஓகே ஓகே கரெக்டா பேசிட்டாரு, ஓகே ஓகே இந்த இடத்துல கரெக்டா பேசிட்டாரு, நம்ம அப்படியா பார்க்க முடியும்? எது அதிகமா பண்ணிருக்காரு நம்ம அப்படிதானே நம்ம யோசிக்கணும். ஓகே தேங்க்யூ. பூர்ணி பேசுங்க பூர்ணி. யா யா இல்ல இப்போ மேஜிக் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் வச்சாங்க. அருண் சாரி முத்துக்குமார் வந்து பர்சனல் அட்டாக் எதுக்கு பண்ணாருன்னு கேட்டாங்க. நான் முத்துக்குமார் சப்போர்ட்லாம் பண்ணவே இல்லை இந்த இடத்துல. முத்துக்குமாரோட கேம் பிளேவும் டவுன் ஆயிடுச்சு இந்த 1 வீக்காவே பிகாஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிறேன் மஞ்சரி அண்ட் சாச்சனம். ஓகேங்களா? இன்னைக்கு இப்ப அருண் பண்ணது எனக்கு சீரியஸாவே நான் ப்ரோமோ பார்த்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். நான் ஃபுல் வீடியோ பார்க்கல. ஓகேங்களா? அருண் பண்ணது சீரியஸாவே எனக்கு வந்து தப்பாதான் பட்டுச்சு. ஏன்னா அவர் நிறைய வந்து மார்க் பண்றாரு. அவர் ரியாக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா மார்க் பண்றாரு. அது லாஸ்ட் வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மஞ்சரி முத்துக்குமன் சொல்லிட்டே இருக்காரு. இது வந்து முத்துக்குமன் வந்து எல்லா இடத்துலயுமே அவர் போய் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்படி பண்ணா எப்படி வெளியே எப்படி போய் ப்ரொஜெக்ட் ஆகும், வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ இவரை அருணை வாயை மூட வைக்கிறதுக்கு வேற ஆப்ஷனே இல்ல முத்துக்குமரனுக்கு. மேலும் மேலும் பேசிட்டு இருக்கும் போது பர்சனல் அட்டாக் பண்ணா, ஏன்னா அவர் முத்துக்குமரன் வந்து தெளிவா யோசிச்சு பேசுற ஒரு ஆளு. அவர் யோசிக்காமல கண்டிப்பா பேசவே இல்லை. இப்போ அந்த லாஸ்ட் சீசன் அப்படிதான் ஜெயிச்சாங்கன்னு சொன்னது வந்து கண்டிப்பா அவரோட வேர்ட் பிளே மட்டும்தான் அந்த இடத்துல. அதுவும் அருண்குமார அவரோட எதுவும் பேசாம அவர் வாய மூட வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணிருக்காரு முத்துக்குமரன். ஓகேங்களா? ஆனா அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா முத்துக்குமரன் இதோட அருண் இதோட ஸ்டாப் பண்ணிருவாருன்னு நினைச்சு முத்துக்குமரன் பண்ணிருக்காரு. பட் ஆனா அருண் இதோட ஸ்டாப் பண்ணிப்பாரா இல்ல இதுக்கு மேலேயும் எடுத்து திருப்பி நோண்டி பர்சனல் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய விஷயமா கொண்டு போவாரான்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த ஒரு ஆன்சர் தான் எனக்கு மேஜிக் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? அருண் வாய மூட வைக்கிறதுக்காக நான் பர்சனல் அட்டாக் பண்ணாரு அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? அதனால அது வந்து இட்ஸ் நாட் எ பர்சனல் அட்டாக். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ட் பிளே அப்படிதானே சொல்ல வரீங்க? பர்சனல் அட்டாக்கும் இருக்கும். அதுல பர்சனல் அட்டாக் எல்லாமே கண்டிப்பா இருக்கவே இருக்காதுங்க. இருக்கு, நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். நான் சொல்ற பாயிண்ட் வந்து பர்சனல் அட்டாக் நீங்க பண்ணுங்க, உள்ள விளையாடுற கண்டஸ்டன்ட்ஸ் கூட பண்ணுங்க.
when somebody is not in house, when somebody is not there for themselves to defend in their house, அவங்களுக்காக டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழலை வெளியே ஆல்ரெடி ஜெயிச்சுட்டு போனவங்களோட ஒரு வெற்றியை தரம் தாழ்ந்து பேசுறது தப்பு. தரம் தாழ்ந்து எங்க அவர் பேசுறாரு? அவர் தெளிவா சொன்னாரு, பேச்சுவார்த்தையினால்தான். ஏன்னா நீங்க கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க, லாஸ்ட் சீசன் வந்து அர்ச்சனா வந்து அந்த பேசுற ஒரு திறமை இல்லைன்னா அவங்களால இது முன்னாடி வந்திருக்க முடியுமா? இப்போ நிறைய புள்ளி பண்ணாங்களோ இல்லையோ அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஓகேங்களா? உள்ள நிறைய பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த இடத்துல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அர்ச்சனா வந்து பேசினதால மட்டுமே தான் அவங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியாச்சு வெளியே. அவங்களும் அந்த இடத்துல அமைதியா போயிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் அந்த இடத்துல வந்திருக்காது, அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸும் வந்திருக்காது. சோ பேச்சால மட்டும் தான் அவங்க பண்ணிருக்காங்க. அதுதான் உங்க क्वेश्चन என்னன்னு கரெக்ட்டா சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நடுவுல இன்டரப்ட் பண்ணா நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு புரியாது. ஓகேடா, ஓகே, நீங்க பேசுங்க, நான் சொல்றேன். ஓகே, நோ இஷ்யூ. எனக்கு வந்து ஒண்ணே ஒண்ணுதான், முத்துக்குமரன் வந்து பர்சனல் அட்டாக் நீங்க பண்ணீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? பர்சனல் அட்டாக் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவர் வேர்ட் பிளே தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவர் வந்து அருணை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அது பண்ணாருன்னு எனக்கு தோணுது. ஓகே மேஜிக், இதுல ஒரு சப் கொஸ்டின் நானும் ஒன்னு கேட்டுக்க விரும்புறேன் இதுலயே சேர்த்து. நான் இது எப்படி பார்த்தேன்னா, இன்சைட் தே ஆல் ஆர் டாக்கிங் அபவுட் விஷ்ணு சோ மெனி திங்ஸ், ஓல்டு கண்டெஸ்ட பத்தி இது போயிட்டே இருக்கு. பட் நான் அதை அப்படி பார்க்கல. ஐம் நாட் சப்போர்ட்டிங் முத்துக்குமரன் அகெயின் ஹியர். இவர் என்ன பண்ணாருன்னா, நான் இதை லாஸ்ட் டைம் அர்ச்சனாவும் நிக்சனுக்கான இஷ்யூவா தான் பாக்குறேன். இவர் என்ன பண்ணாரா, சில நாளா முத்துவ வாயை திறக்கவே விடுறதில்ல. இன்னைக்கு கூட அந்த இடத்துல எல்லாரும் பேசி அவர் எழுந்தாலே சரி ஒரு மாதிரி மார்க் பண்ணிட்டே இருந்தாரு அருண். அந்த மாதிரி அன்கண்ட்ரோலா போனப்போ இவர் ஃபுல் ஸ்டாப்காக தான் அது அது ரைட்டுன்னு சொல்லலைன்னா, நாம ஒரு ஒரு பல பேர் வின்னிங் கேண்டிடேட் பாக்குற ஒரு ஆளு என்ன மாதிரி இஷ்யூ வந்தாலும் he has to face that. அதை ஃபுல் ஸ்டாப் பண்ணதுக்காக இவர் போட்ட வேர்டா இருந்தாலும் 50-50 தான். அருண் பயங்கரமா ட்ரிகர் பண்ணாரு எவ்வளவு உண்மை. he has used that. I'm not saying it's right. முத்துக்குமரன் is again wrong தான். நான் அதை அங்க போட்டது இந்த மாதிரியா தான் நான் பாக்குறேன். I'm not telling he's right again. ஆனா இப்போ 50-50 தான், ரெண்டு பேருமே இப்போ 50-50 ப்ராப்ளம் தப்பு இருக்குன்றத நானும் ஆஃப்டர்நூன் நான் டோட்டலாவே ஃபுல் லைவ் பார்த்தேங்க இன்னைக்கு. ஐ ஹாவ் திஸ் பாயிண்ட் அகெயின். ஓகே, நிறைய கண்டினியூஸாக சொன்னனால எனக்கே வந்து நீங்களாம் என்ன கேட்டிங்கன்னு மறந்துருச்சு. பட் ஐ வில் ட்ரை டு கிவ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் அட்டாக்குன்றதை எல்லாரும் அக்ரி பண்ணிட்டீங்க. அது நான் ஏன் தப்புன்னு நான் என்னோட பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க அந்த கேம்குள்ளேயே இல்லை, ஓகேவா? அவங்களும் வாயை வச்சு தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிச்சிங்க, அவங்க என்ன பண்ணி என்ன கோ த்ரூ பண்ணி ஜெயிச்சாங்கன்றத அது அவங்க தான் சொல்லணும். நீ வெறும் வாயை வச்சு தான் ஜெயிச்ச, அந்த இடத்துல அங்கே நடந்த ஸ்டேட்மெண்ட் அதுதான். ஸோ அது வந்து எப்படி வந்து ஒரு நியாயமான ஸ்டேட்மெண்ட்டுன்னு எனக்கு வரல. ஸ்டில் ஐ வில் ஸ்டாண்ட் தட் பாயிண்ட். ஒருத்தவங்களோட விக்ட்ரியா நீ வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து போகிற போக்கில் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தப்பு, ஓகேவா? அண்ட் செகண்ட் திங், நீங்கள் வந்து கேட்டது அருண் வந்து ட்ரிகர் பண்ணுறாருன்றது சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நான் வந்து அதை அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து அதுக்கு ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது. அருணோட நேச்சரே வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி லபா 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 லபான்னு கண்டினியூஸாக பேசுகிறதான், விச் இஸ் ராங், ஓகேவா? இது ஏன் இன்னொரு ஆங்கிளில் முத்துக்குமரன் இதை யூஸ் பண்ணி அருணை ட்ரிகர் பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இங்கே நடந்த இந்த கண்டினியூஸ் இன்சிடென்ட்லையுமே வந்து அருணா போய் முத்துக்குமரனை நோண்ட மாட்டார். இங்கே நடந்த அந்த 2 கிச்சன் இன்சிடென்ட்லையுமே முத்துக்குமரன் தான் வாண்டடாக போய் அருணை நோண்டியிருப்பாரு. நான் இதுதான் வந்து இன்னொரு இடத்துல நான் பதிவு பண்ணேன்னா, ஐ திங்க் இட் இஸ் நாட் இன் திஸ் ஸ்பேஸ். முத்துக்குமரன் சூஸ் பண்ற அந்த ஆடு களம் இருக்கு இல்லையா, அது வந்து அருண் ட்ரிகர் பண்ணி முத்து ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு ஃபயர் விட்டுருக்கலாம். ஆனா இங்க வந்து அவர் கேம் விளையாடணுங்கிறதுக்காக, ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிறதுக்காக இவர் தான் போய் அருணை ட்ரிகர் பண்றாரு. அப்ப அதுக்கான ரியாக்ஷனை அவர் வாங்கி தான் ஆகணும். இன்னொரு தேர்ட் பாயிண்ட், ஏன் ஸ்டாப் பண்றதுக்கு சொன்னதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்டாப் பண்றதுக்கு சொல்லணும்னா முத்துக்குமரன் பேச்சை நிப்பாட்டிட்டு அமைதியா எந்திரிச்சிட்டு போயிட்டு எங்க பேசணுமோ அங்க பேசியிருக்கலாம். இல்ல நீ அருணை ஆஃப் பண்றதுக்கு அந்த திருட்டு பிரியாணி மேட்டரை ஓபன் பண்ணிருக்கலாம். அதை ஓபன் பண்ணல. ஒரே கேள்வி, ஏண்டா இவ்வளவு பேசுற, நீ திருடி சாப்பிட்றியா, அது நியாயமா? இன்னொருத்தவங்களோட ரேஷனை எடுத்து சாப்பிட்டியா, அது நியாயமா? அது இந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயம், அது கரெக்டான பாயிண்ட். அதை விட்டுட்டு அந்த அம்மா சாரி அர்ச்சனா வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க, அவங்களையும் நீ பேசணும். இந்த விஷயத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அர்ச்சனா வந்து வெளியில ரியாக்ட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயத்துல
ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அது முத்துக்குமரனுக்கு தெரியாதுல்ல. அது நம்மளுக்கு தானே தெரியும். ஸோ இல்ல அந்த இல்ல இல்ல பாயிண்டே அங்க நான் என்ன சொல்ல வேலிட் இல்ல. வரேன், இல்ல இல்ல அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு நான் பொதுவா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அருண்குமாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. பட் அதே நேரத்துல அர்ச்சனா வந்து இந்த சீசன்ல வந்து யாருமே இழுக்கல. பட் அர்ச்சனாவை வாண்டடா வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு முட்டை கொடுத்துட்டு எங்க ஃபைனல் எமோஷனல் எங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாதுன்னு சொல்ற அளவுக்கு எமோஷனலா அவங்க புல் டவுன் அதுக்கு ஒரு ஆனவங்க போஸ்டே அதை வந்து ஐ வந்து திங்க் பேசும்போது நான் இல்ல இல்ல அதை வந்து பேசும்போது ஆஸ் அ ஃபேன்ஸா இங்க நம்ம பேசுறோம் நிறைய விஷயம். அதே மாதிரி நீங்க சொல்ற முத்துக்குமார் வந்து பேக்ல வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அவர் பேசுறதை விட அதிகமா பேசுனது வந்து அருண் தான். அருண் மார்க் பண்றாரு பாத்தீங்களா ஒரு இது, அது ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும். ஆஸ் அ ஃபேன் கரெக்ட். நம்ம நான் இதுக்கு மட்டும் இன்னொரு கிடையாது. பாயிண்ட் நான் ஒண்ணே அவரு ஒண்ணு இல்ல இல்ல தெளிவா சொல்லி அவரு இங்க பாருங்க, அவர் பெரிய ஒரு எலைட். நான் ஒரு விஷயம் சொல்றேன், பார்த்தா எலைட்ஸா இருக்கிற மாதிரி அவங்க ஒரு பில்டப் பண்றாங்க பாருங்க அருண். அது ரொம்ப ஈவன் டு பி ஃப்ராங்க் ஒரு நார்மலா இருக்கிற பர்சன் கூட நமக்கு இரிட்டேட் ஆகும். நீங்க ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அருண் பேசும்போது பாத்தீங்கன்னா தெரியும். தீபக்கும் அருண் அப்புறம் எல்லாருமே ரொம்ப இரிட்டேட் ஆகுறது காரணமே என்னன்னா, ஏன் அருணுக்கு இவ்வளோ இது நெகட்டிவ்ஸ் வர்றது ஸ்ப்ரெட் ஆகுது காரணமே என்னன்னா, ஒரு பக்கம் வந்து அர்ச்சனா வந்து பேசுனது ஒரு ரீசன், ரெண்டாவது இன்னும் ஒரே ஒரு ரீசன் வந்து அருண் மார்க் பண்றாரு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு. தேங்க்யூ. அது மேஜிக், ஓகே. ஐம் சாரி, we are not saying அதுக்கும் he is இதுக்கும் என்னங்க right. சம்பந்தம் எனக்கு புரியலையே. மேஜிக், ஐம் நாட் டெல்லிங் he is right. அவர் பண்ணது தப்பு தான், பட் இவரும் 50% ட்ரிகர் பண்ணாதான் சொன்னேனா. ஒரு ஒரு பர்சன் அட்டஸ்டச்சு அதை அட்டாக் பண்ணதும் தப்பு தான். என்ன ட்ரிகர் பண்ண நீங்க சொன்னீங்க எந்திரிச்சு போயிருக்கணும். தட்ஸ் வாட் ஈவன் ஐ எக்ஸ்பெக்டட். ஐம் நாட் சேயிங் he is right, பட் இவர் பயங்கரமா let me tell ட்ரிகர் you something. பண்ணாருன்னு ஒரு நிமிஷம் சொல்றேன். இருங்களேன். ஒண்ணே ஒண்ணு நான் சிம்பிளா சொல்றேன், சரியா? முத்துக்குமரன் doesn't see, முத்துக்குமரன் always wants to have the last say in any argument. ஓகே, அவனுக்காக ஒரு இடத்துல எந்திரிச்சு போற அளவுக்கு இல்ல. he wants to be the one finishing that argument every single time. நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க, எந்த இடத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தாலும் அத பேசி 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 மழுப்பி 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 கடைசியில அவன் தான் அங்க லாஸ்ட் சே குடுப்பான். until that is done, he is not moving away from that argument. அங்க நின்னு நச 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 நசன்னு பேசி எவ்வளவு நேரம் இருந்தாலும் எல்லாம் விட்டு எப்பா உற்றுப்பாடு சொல்ற அளவுக்கு செஞ்சுட்டு தான் நகருவாரு. அருண் என்ன பண்றாரு, அதுக்கு சான்ஸே குடுக்காம he is giving it back again and again because he knows முத்துக்குமரன் will do his word play if he even gets a little bit chance. திருப்பி திருப்பி கேட்கல என்ன ஆச்சு, இங்க அடுத்த இதுல இவன் லாக் ஆறதுல முத்துக்குமரன் wanted to end that statement. அதுக்காக அவன் யூஸ் பண்ணதுதான் அந்த பர்சனல் அட்டாக். there is nothing இங்க வந்துட்டு தெரியாம பண்ணிட்டாரு, இவர் வந்து அப்படியே அப்படியே கேஷுவலா சொன்னாரு, நத்திங். முத்துக்குமரன் அது கிடையாது. முத்துக்குமரன் இஸ் a planned speaker. இதெல்லாம் வச்சிருப்பான். இந்த மாதிரி அருண் வந்தானா இவனுக்கு இது கவுண்டரு, இவனை இதை ட்ரிகர் பண்ணி விடும், அடுத்து இந்த பொண்ணு வந்துச்சுன்னா இந்த பொண்ணுக்கு இது கவுண்டரு, இது சொன்னோன்னா இது எந்திரிச்சு போயிடும், எல்லாமே அவனுக்கு தெரியும். வேணும்னு தான் பண்ணான். he definitely knows the relationship. வீட்டுக்குள்ள பல வாட்டி அந்த கன்வர்சேஷன் போயிருக்கு, எல்லாருக்கும் உட்கார்ந்து சிரிச்சிருக்காங்க, எல்லாரும் அவுட் சைட். ஓகே, உள்ள பண்ணது பர்சனல் அட்டாக் தான். there is no இன்னொரு going back on பாயிண்ட், that. இப்போ நீங்க எல்லாரும் முத்துக்குமரனை பேச விடல, முத்துக்குமரனை பேச விடல, முத்துக்குமரனை பேச விடலன்னு முத்து ஃபேன்ஸ் எல்லாம் கதறிட்டு இருக்கீங்க. இததான் அவன் 2 வாரமா பண்ணிட்டு இருந்தா, இவ்வளவு நாள் அதான் பண்ணிட்டு யாரும் இருந்தான் முத்து அந்த ஃபேன்ஸ் லைனுக்கு முன்னாடி. கதறலைங்க, நீங்க இல்ல நீங்க ஐ தான் எம் கதறிட்டு செல்லிங், ஐ எம் இருக்கீங்க. டெல்லிங், நோ ஐ எம் டெல்லிங் ஜென்ரலி. நான் பாக்குற இடத்துல எல்லாம் பேச விடல அப்படின்றீங்க. முத்துவோட கேம் பிளே மத்தவங்கள பேச விடாம தான் பேசி தான் கருத்து திணிக்கிறதா. when everyone in the housemates cracked up his strategy, no one wants to be scapegoat in that strategy. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் ஸ்கேப்கோட்டா இருக்க ஆசைப்படல. அப்ப நான் அது கவுண்டர் அட்டாக் எப்படி பண்ணுவேன், உன்னை பேச விடாம தான் பண்ணுவேன். நீ பேசுறத நான் கேட்க மாட்டேன். இவ்வளவு நாள் நான் பேசிட்டு நீ பேசுறத நாங்க கேட்டோம். நீ பேசுனா இப்படிதான் எங்களை பிராண்ட் பண்ற, அப்ப நான் உனக்கு ஸ்பேஸ் தர மாட்டேன். இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. அப்படி விளையாடுறவன்ட்ட வாய் வார்த்தையில விளையாடுறவன் கிட்ட வாய் வார்த்தையே பேச விடாம விளையாடுறதா ஒரே கவுண்டர் அட்டாக். தட்ஸ் வாட் அருண் ஹஸ் பீன் டூயிங். the reason that முத்துக்குமரன் is afraid of சௌந்தர்யா is அதுதான். அவ பேச மாட்றா, சரியா? மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் காட்டிட்டு எந்திரிச்சு போயிடுறா. இவனால அங்க நின்னுட்டு அவன் எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ண முடியல அவளை பத்தி. அவன் என்ன சொன்னாலும் அவன் கிண்டல் பண்ணிட்டு இல்லைன்னா சிரிச்சுட்டு போயிடுறா. தட் இஸ் த மோஸ்ட் திங். தட்ஸ் த ரீசன் he was like பயமா இருக்கு, எங்க இருந்து வரும்னே தெரியல, என்ன சொல்லுவானே தெரியல அப்படின்றான். ஏன்னா she doesn't talk to him. ஓகே, லாங் கன்வர்சேஷன் அவளுக்கு வராது. he gets up and leaves.
அப்படின்ற போது ஹி கான்ட் ஜட்ஜ் ஹர். அவளுக்கே அவ அடுத்து என்ன பண்ணா தெரியாது. அப்படின்ற போது ஹவ் வில் முத்துக்குமரன் பிளான் தட்? என்ன அட்டாக் வருது, எப்படி சரி, வருது, என்ன சொல்ல போறா, முத்துக்குமாரன் ஒண்ணுமே தெரியாது. பேசுறது விட்டுருங்க ப்ரோ. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். இருக்கிற மிச்சவங்களுக்கு ஒரு 15 பேர் இருக்கிற ஒரு இடத்துல லொகேஷன் நீங்க போறீங்க, ஒரு ட்ரிப். நான் ஜென்ரலா கேட்கிறேன். அதுல ஒரு 4 பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உள்ள ரேஷன், அதான் நீங்க கொண்டு போன பொருளை திருடி தின்னுட்டு நைட்ல சாப்பிட்டுட்டு மிச்சவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சுயநலமா சாப்பிட்டாங்கன்னா அப்பேற்பட்ட கேரக்டர் வந்து எவ்வளவு வர்ஸ்டா இருக்கும் வெளியில. அதை நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இல்ல நீங்க என்ன கன்வர்சேஷன்ல இப்ப எதை கொண்டு வர்றீங்க? யூ வாண்ட் டு சே சம்திங், டெல் இட் டைரக்ட்லி. இப்ப வந்து இங்க வந்து பேச விடுறாங்க, பேச இல்ல, விடலன்னு சொல்லிட்டு ஒரு நீங்க கன்வர்சேஷன் இருக்கு. எங்கேயுமே யூ ஆர் சேயிங் இல்ல மிட்நைட் பிரியாணி. நாங்க எங்கேயுமே சேயிங் பெர்ஃபெக்டா ஏற்றுக்கோம். இல்லாத ஒரு லெட் மீ பர்சன் டெல் வந்து யூ. இல்ல நான் என்ன சொல்றேன், எங்கேயுமே பெர்ஃபெக்டா இல்லாத ஒரு பர்சன் வந்து எல்லா இடத்துலயும் தான் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு அவன் குதிக்கிறப்ப அது எப்படி பெர்ஃபெக்டா இருக்கிற விஷயங்களா இருக்கும் சொல்லுங்க. அப்ப முத்து ஃபுல்லா பர்ஃபெக்டா நடந்திருக்காராங்க டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஒரு நிமிஷம் யூ வாண்ட் ரசிகன் டு ப்ரோ, பிரிங் அ பாயிண்ட். ரசிகன் ப்ரோ ஒரு நிமிஷம். டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா நடந்திருக்காரா முத்துக்குமரன்? நான் முத்துக்குமரன் பெர்ஃபெக்ட்னு சொல்ல வரலங்க. நான் என்ன யாருமே சொல்ல இல்ல, வர்றேன், யாருமே நடக்கல. யாருமே அருண் ஈவன் அருண் தீபக்கும் இல்ல நடக்கல. இங்க பாருங்க, இல்ல ப்ரோ, அருணுக்கு வந்து ஈவன் தீபக்கும் நடக்கல. அருணுக்கு பேசுற தகுதி கொஞ்சம் கூட இல்லைன்னு மட்டும்தான் நான் அது சொல்லுவேன். நீங்க வேற எப்படி எதுவும். சார் அந்த அது தகுதி நீங்க நீங்க எப்படி என்ன சார் சார் நிர்ணயிப்பீங்க? சொல்றது? இன்னைக்கான பிரச்சனையில யார் நல்ல, யார் கரெக்ட், யார் தப்பு, அதை பத்தி தான் பேசுறோம். சரிங்களா? ஏங்க முன்னாடி மிச்ச நாள்ல போனவர் என்ன நடந்த விஷயம் எல்லாமே சேர்த்து தாங்க இன்னைக்கு பேசுனாங்க. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியுதா? இந்த ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எங்க அவங்க மார்க் எங்க பண்ணாங்க, சரி ஓகே சொல்லுங்க. உங்க புரிதல் படி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு சொல்லுங்க. அவன் எங்க வந்து அவங்க தெஃப்ட் பண்ணி சாப்பிட்டாங்களோ, தர்ஷிக் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த விஷயம் வந்து அங்க இருந்து ட்ரிகர் ஆகி கிச்சன்ல இருந்து இது வரைக்கும் வெளியில வர ஆரம்பிச்சிச்சு. சௌந்தர்யா ஒரு இடத்துல யாருக்கு? சத்தம் போட்டிருப்பாங்க. இல்ல இருங்க, சாரி சௌந்தர்யா லெட் மீ ஒரு டெல் யூ. இடத்துல சத்தம் திருப்பி போட்டிருப்பாங்க, கேக்குறேன். பார்த்திருப்பீங்க. எங்க? சௌந்தர்யா ஒரு இல்ல இடத்துல சத்தம் போட்டிருப்பாங்க. என்ன அதுக்கப்புறம் சத்தம் தான் இந்த போட்டாங்க? என்ன இது ஓகே, சொல்லாதீங்க 1-on-1 வேணாம் அப்படின்னு விடுங்க. சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க பேசிட்டோம். அண்ட் எம்எஸ்டி இல்ல சீட். லெட் ஹிம் ஃபினிஷ்ங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹி சேயிங் சம்திங் டிஃபரண்ட். சோ நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப சௌந்தர்யா என்ன சத்தம் போட்டாங்க? சௌந்தர்யா என்ன சத்தம் போட்டாங்க தர்ஷிக் இவங்கள ஆக்சுவலா மஞ்சரிய நீங்க தாங்க சொல்லணும். உங்க புரிதல நீங்க தான் இல்லங்க, சொல்லணும். நான் சொல்லிட்டு இருக்க மஞ்சரி முடியாது. மஞ்சரிய என்ன சத்தம் சொன்னாங்கன்னா அவங்க எல்லா போட்டாங்கல்ல. இடத்துலயும் சத்தம் போடுறாங்க. எல்லாருமே நான் சொல்லிட்டு இருக்க இல்லங்க, முடியாது. நீங்க என்ன மஞ்சரிய புரிதல்? நீங்க மஞ்சரிய ஒரு பாத்துருக்கீங்களா? இடத்துல உங்களுக்கு வந்து புரிதல் சத்தம் இருக்குல்ல. நீங்க போடுறாங்க. சொல்லுங்க. இருங்க, மஞ்சரி ஒரு இடத்துல என்னன்னு சத்தம் எந்த போடுறாங்க. இடத்துல எங்க? எந்த இடத்துல என்னன்னு எங்க? வாட் ஆர் யூ டாக்கிங்? எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த நாள்ல நடந்துச்சுன்னு தெரியல. நீங்க வந்து மஞ்சரியை நான் இவங்க வீடியோ இப்படி சத்தம் கிளிப்பிங் தான் போட போட்டாங்கன்றீங்க. முடியும். நான் எடுத்த கிளிப்பிங்ஸா போட்டு நான் ஒரு த்ரெட் போட்டு விடுறேன், நீங்க பாத்துக்க. ஏங்க இப்ப ஓடுறீங்க? உங்களுக்கு தெரியாதா? அப்ப பாக்கலையா போடலைங்க, நீங்க? நான் சொல்றேன். நீங்க இப்ப கேக்குறத நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னா இல்ல. நான் ஒவ்வொரு வீடியோவை எடுத்து எக்ஸ்பிளைன் போடுறேன்றேன். பண்ணுங்கங்க. நாங்க உட்கார்ந்து இப்ப நான் பேசுறேன்றேன். வீடியோவ எக்ஸ்பிளனேஷன் நீங்க எடுத்து பண்ணல. போட்டுருப்பீங்க. இப்போ அடுத்து ஓடுறீங்களே. வேர் ஆர் யூ இல்ல ரன்னிங் நவ்? நான் என்ன சொல்றேன், எனக்கு அடுத்து நான் புரியல. உங்களை டிஃபெண்ட் பண்றேன். நான் இல்லைன்னு சொல்லல, நான் டிஃபெண்ட் பண்றேன். வித் ப்ரூஃப் நான் எடுத்து போட்டுட்டு நான் போட்டேன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்ல. ஸோ வீடியோ கிளிப்பிங்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் த்ரெட் ஒன் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். என்னைக்கு போடுவீங்க? நான் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க. இதே என்னைக்கு? மாதிரி இன்னொரு ஸ்பேஸ் என்னைக்கு? போடுவாங்க, அதெல்லாம் நான் நான் இங்கேயே உங்களுக்கு தான் கொடுக்குற இருப்பேன். பதில். நான் தினமும் இந்த ஸ்பேஸ்ல தான் இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க. சோ இப்போ நான் உங்கள பிடிச்சு தேடிட்டு இருக்க முடியாது. நீங்க என்னைக்கு என்ன போட போறீங்கன்னு சொல்லுங்க. யூ கான்ட் ஜஸ்ட் சே சம்திங் ரேண்டம்லி அண்ட் சே தட் நான் வீடியோ போடுறேன் அப்புறம் பேசிக்கலாம். ஃபினிஷ் த கன்வர்சேஷன். என்ன நடந்துச்சு? எப்ப இருந்து இந்த ஃபைட்? இந்த இந்த வார்த்தை ஃபைட் ரேஷனிங் வந்து வந்து அருண் மஞ்சரி வந்து ட்விட்டர்ல ஷட்டப் சேட் பண்ணுன்னு பண்ணேன். சொன்னாங்களா? மஞ்சரியா எங்க ஷட்டப் பண்ண சொன்னாங்க? மஞ்சரியா ஷட்டப் பண்ணுன்னு சொன்னாங்களா? எங்க? சௌந்தர்யா என்னைக்கு? நேத்து நேத்து என்னைக்கு? உள்ள எங்க? வீடியோ கிளிப்பிங்ஸ்ல எந்த பாருங்க. டாபிக்ல? நேத்து உள்ள வீடியோ கிளிப்பிங்ஸ்ல பாருங்க. எந்த ஸ்பாட்ல ப்ரோ? எந்த இடம்னா சொல்லு இந்த ப்ரோ. கேம் நேத்து நடந்த 24 இடத்துல ஹவர்ஸ் வீடியோ இருக்குல்ல, கிளிப் நான் எடுத்து பார்த்துருக்க முடியாது. எந்த கேம்ல, எந்த ஸ்பாட்ல, என்ன ரவுண்டு, எந்த அததான் சொல்றேன். டைமிங் நான் வீடியோ எதையாச்சும் கிளிப்பிங்ஸ் சொல்லு ப்ரோ. எடுத்து உங்களுக்கு நான் போட்டுட்டு நான் ரசிகன் பேசினா ஹி இஸ் கரெக்டா நாட் இருக்கும்ன்ற. அவங்களுக்கு அவர் பாயிண்ட் கிளியரா ஏங்க இல்லன்னா ஹி தெரியல. டசன்ட் ஈவன் நோ வாட் இஸ் டாக்கிங். ஓகே, ஹி ஜஸ்ட் தட்ஸ் வாட் ஹி வாண்ட் டு டிஃபெண்ட் வித் வீடியோ ரைட். அவர் வீடியோ போட்டோம் நம்ம எடுத்துட்டு வா அதுக்கு ப்ரோ. நீ எடுத்துட்டு வா ப்ரோ. நான் இங்க தான் இருப்பேன். நீ நம்ம வாங்க. வேற நல்ல ஆர்குமெண்டேட்டிவான பாயிண்ட், வேலிடான பாயிண்ட்ஸ் பேசலாம்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்றேன். அவன் முத்து சொன்னதா சரியா? இன்னைக்கு உங்ககிட்ட முத்துவே சொன்னா தெரியுமா? ப்ரூஃபோட பேசு. ப்ரூஃப கொண்டு வாங்க. நான் பேசுறேன். என்கிட்ட எல்லா வீடியோ இருக்கு. ஓகே. அததான் நானும் ப்ரூஃப் போட்டுட்டு சொல்றேன். நான் டேக் எடுத்துட்டு பண்ணுங்க. வீடியோ டேக் போட்டுட்டு பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணி ஸ்பேஸ்க்கு வாங்க. லெட் விடுறேன்றேன். மீ டாக் டு யூ. ஸ்பேஸ்க்கு வாங்க ப்ரோ. பேசுவோம். அததாங்க போட்டுட்டு பேசலான்றேன். போட்டு வாங்க. சும்மா வந்து அந்த மீம் பண்ண வீடியோலாம் இல்ல. பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டான கிளிப் வேணும். ஓகேயா? பாலாஜி டிவி எம்எஸ்டி கேக் பேசுங்க. ஓகே, நான் பேசலாமா? பேசுங்க.
ஓகே. ஸோ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இன்னைக்கு வந்து மை சப்போர்ட் டு மஞ்சள் கம்ப்ளீட்லி. ஓகே. எதுக்காகன்றத சொல்லிடுறேன். இந்த ஹோல் மெஸ்அப் இஸ் பிகாஸ் ஆஃப் தி கேப்டன் அண்ட் தி கிச்சன் டீம் லீட். ஓகே, ஹூஸ் அருண். இது இது ஏன்னா இப்ப நேத்தி பார்த்தோம்னாலும் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து டைமிங் வந்து தே ஹேட் அரௌண்ட் 1 o'clock. பீப்புள் கேன் சே டாஸ்க் இருந்தது அதனால லேட் பண்ணாங்க அப்படின்ற பாயிண்ட் வந்து எடுத்து வைக்கலாம். ஆனா இவங்க எல்லாருமே ஒரு சோம்பேறித்தனமான விஷயத்த பண்றாங்க. மார்னிங் இன்னைக்கு வந்து கமல் சாரோட ஒரு சூப்பர் சாங், அதுக்காக எழுந்து இவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த சாங்கோட டைமிங் பாத்தீங்கன்னா 8:30 ஒரு 9 o'clock வாட் எவர் இட் இஸ். இவங்க அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் கொடுத்து உள்ள இருக்கிற மற்ற கெஸ்ட் வந்திருந்தாலுமே அது ஒரு 1 hour விட்டாலுமே 12 o'clockன்றது இட்ஸ் அ வெரி லாங் டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இதை கிச்சன் டீம் சரியா பிளான் பண்ணல, கேப்டன் அந்த இடத்துல சரியா கவனிக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, ஏன் பிளான் பண்ணலன்னு சொல்றேன், ஏன்னா இது இன்னைக்கு நடந்த விஷயம் இல்ல. நேத்தும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் வந்து இட் வாஸ் அரௌண்ட் 12 o'clock. லஞ்சும் வந்து லேட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி சீசன்ல பார்த்திருக்கோம், ஒரு டாஸ்க் வருது. இப்ப இன்னைக்கு அவங்களோட டைம் வந்து அவங்க Thursday என்னைக்கு பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் வீக் டாஸ்க் முடியல, அப்புறம் இன்னைக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் இருக்கு, ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் இருக்கு, அண்ட் மேபி கேப்டன்சி டாஸ்க் இருந்தாலும் இருக்கலான்றப்போ அவங்க அந்த டைமிங்கை கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கணும். அங்கேயே பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு பண்ணல, நேத்தும் பண்ணல. அவங்க அதை வந்து கேப்டன் கொஸ்டினும் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கேயே ஒரு தப்பு. இப்ப என்னன்னா எல்லாருமே அந்த பசியில இருக்காங்க. ஓகே, அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து பசியில இருக்காங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்க, இதுக்கு முழுக்க காரணம் நான் வந்து ஜாக்லின் அண்ட் அருண் தான் சொல்லுவேன். இவங்க வந்து ஓகே தர்ஷிகா 2 நாள் குக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க பிரெட் ஆம்லெட் தான் போடுறீங்க. அந்த இடத்துல நீங்க வந்து கிச்சன் டீம்ல 6 பேர் இருக்கீங்க, மத்தவங்களை கத்துக்கணும்ன்ற போது யூ குட் ஹவ் கிவன் தட் சான்ஸ் டு சௌந்தர்யா ஆர் சத்யா. ஓகே, சௌந்தர்யா வந்து அவங்களே ஒரு பாயிண்ட்ல சொல்றாங்க, டோஸ்ட் பண்றது நானே டோஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன், நான் கேட்டிருக்கணும் அப்படின்றாங்க. இதை வந்து இவர் வந்து அருண் வந்து இதை கரெக்டா அட்ரஸ் பண்ணிருக்கணும், பண்ணல. பண்ணாம விட்டுட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஓகே இது வந்து இப்படி கேட்டாங்க, நாங்க எடுக்கிறது தான் டெசிஷன்ற பாயிண்ட வந்து அருண் வந்து சொல்றாரு. அதுவே பெரிய தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதே வந்து தப்பான விஷயம். ஓகே, அந்த கிச்சன்றதோ சரி அந்த ஹவுஸ்ன்றதோ எல்லாருக்கும் காமனான விஷயம். இவங்க வந்து ஃப்ரிட்ஜை திறக்காத, இந்த ஏரியால நிக்காத அப்படின்ற சொல்றதே வந்து ஐ ஃபீல் இட் இஸ் வெரி அப்சர்ட். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து அருண் வந்து ஒரு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அண்ட் அவர் வந்து வணக்கம் சொல்றதை வச்சு பேசுற அவரு அது வந்து கரெக்டா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கும் சேர்ந்து டிஃபெண்ட் பண்றாரு. இதே அருண் தான் ரியாவோட ஆக்ஷன்ஸை தப்புன்னு பாயிண்ட் அவுட் பண்ணாரு. ஓகே, அன்னைக்கு மொத்த டீமும் சேர்ந்து எஸ் அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு இதை எப்படி கரெக்ட்னு சொல்றாங்க. ஓகே, அங்கேயும் ஒண்ணு. அடுத்து இவர் என்ன சொல்றாரு, நான் ஃபீல் பண்ணேன் கிராசரிஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும், நம்ம வந்து மத்தவங்களுக்கு கொடுக்காம எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதே அருண் கேப்டனா இருக்கும் போதும் சரி அந்த கடைசி நாள் வந்து திருட்டுத்தனமா பிரியாணி பண்ணி கொடுத்து எல்லாரும் எடுத்து சாப்பிட்டாங்க. அன்னைக்கு வந்து அருணோட இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் எங்க போச்சு, ஃபார் கிராசரிஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றது இல்லையா? அன்னைக்கே வந்து அவரும் கூட உட்காந்து சாப்பிட்டாரு. ஓகே, இவ்வளவு கேப் வச்சுட்டு அருண் வந்து தான் நல்லவன் மாதிரி ஒரு வேஷத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து மஞ்சரி அக்யூஸ் பண்ணி டவுன் பண்ணி, அண்ட் தீபக்கோட அரகன்ஸ் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா பேக் டு ஃபார்ம் தெரிஞ்சுது. ஓகே, அண்ட் அவர் வந்து நான் என்னமோ ஒரு 2 days வந்து ஒரு 2 weeks வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். பட் ஃபர்ஸ்ட் 2 நாள் கேப்டன்சி தவிர இன்னைக்கு அவர் பண்ணது வந்து இட் இஸ் டோட்டலி நாட் அக்செப்டபிள். த டோன் தட் ஹீ டுக் அண்ட் தீபக்கா பேசுறேன் அப்படின்னு சொன்னதே தப்பு. அவர் ஒரு கேப்டனா வந்து பேசியிருக்கணும் அந்த இடத்துல. தட் இஸ் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் டன் பை ஹிம். அண்ட் கேப்டனா வந்து பேசும்போதும் கூட ஹி வாஸ் டேக்கிங் ஒன் சைடட். இது எல்லாமே வந்து இவங்க எல்லாருமே வந்து 18 பேரும் சேர்ந்து, அண்ட் இப்போ அருண் வந்து மஞ்சரி வந்து ஒரு பாயிண்ட் வச்சாங்க, நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்ற பாயிண்ட் அருண் சொல்லலன்றாரு. அதுக்கும் குறும்படம் வந்துருச்சு. அருண் வந்து அதை சொல்லியிருக்காரு. அண்ட் கிராசரி விஷயத்துல அருண் எடுக்கிற ஸ்டாண்டும் வந்து இட் இஸ் நாட், அவர் பெரிய உத்தமர் கிடையாது. He is the sole reason along with Deepak for this big mess up. MST Kick and Rasigan and Magic பேசுங்க. ஓகே நான் பேசலாமா? ஓகே, நான் சொல்றேன்.
அருண் வந்து அருணுக்கு வந்து கேள்வி கேட்கிற தகுதியே இல்ல. அந்த திருட்டு பிரியாணி விஷயத்த வச்சு பேசுறீங்க, மாக் பண்றாங்க, இங்க வந்து யாருக்கும் அருண வந்து சப்போர்ட் பண்ணல. அது ஃபர்ஸ்ட்டு ஐ வாண்ட் டூ மேக் இட் கிளியர். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு 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 கேம் பிளேல நம்ம வந்து ஒரு வின்னிங் குவாலிட்டியா இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டோட கேம் வந்து கரெக்ட் கிடையாது. அவர் வாண்டடா ஒரு விஷயம் பண்றாரு. அத வெளிக்கொண்டு வர ஒரு டூலா தான் நம்ம அருண பார்க்குறோம். ஓகேவா? ரிகார்டிங் திஸ் இஷ்யூ இந்த கிச்சன் டீம் வந்து ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணாங்க. ஈவன் நேத்து கூட அந்த மீட்டிங் கண்டக்ட் ஆயிட்டு இருக்கும்போது, ஜாக் போய் எல்லாத்துக்கும் பசிக்கும்ன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போய் சமைப்பா. ஓகேவா? அந்த மீட்டிங் வந்து இவங்க ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணமும் மஞ்சரி முத்து தான். அண்ட் இன்னைக்கு கூட மீட் நடக்கும்போது அங்க பின்னாடி இருந்து சத்யாட்ட சொல்வா, இவங்கலாம் வந்து தடுக்கிறதுக்கு தான் விளையாடுறாங்க. அங்க பாவம் 5 பேரு ஓடணும்ல, அவங்களுக்கு பசிக்கும்ல, அவங்களுக்காகவாவது சமைக்கணும்ல அப்படின்னு. அண்ட் இந்த இன்னொரு விஷயத்துல இத நோட் பண்ண வேண்டியது இன்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கிச்சன் டீமுக்கு இந்த கரண்ட் வீக்ல ஒரு மாஸ் கிரவுடுக்கு சமைக்கிற பொறுப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி அது வந்து கிடையாது. அவங்கவங்க கேர்ள்ஸ் டீம், பாய்ஸ் டீம் இருந்தாங்க. அத பண்ணாங்க. ஸோ மாஸ் கிரவுடுக்கு சமைக்கும்போது லேட்டு தான் ஆகும். ஓகேவா? 2 பேரு 20 பேத்துக்கு சமைக்கிறதும், 2 டீம் வந்து 20 பேத்துக்கு சமைக்கிறதும், இது வந்து மொத்தமா 72 சப்பாத்தி, 72 தோசைன்னு போடும்போது அதுவும் இல்லாம அவங்க எஃபோர்ட் போடலன்னு ஏனோ தானோன்லாம் சமைச்சு குடுக்கல. நல்லா குடுக்கணும். தி வே திஸ் கிச்சன் டீம் வந்து நம்ம நல்ல பேர் வாங்கணும், நல்லா குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து அத பாராட்டலைனாலும் குறை சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்புறம் தீபக் வந்து கேப்டன்சியாவே எடுத்துக்க நோ ஹியூமன் இஸ் பெர்ஃபெக்ட். அவ்வளவு ட்ரிகர் பவித்ராவுக்கு தீபக் கேப்டன் ஆனதுல ஒரு பிரச்சனை. ஓகேவா? மஞ்சரி ஸ்டார்டிங்ல இருந்தே ட்ரிகர் பண்ணிட்டாங்க. அது ஓப்பனா போய் ராணுவ கிட்ட போய் கேட்டாங்க, எனக்கே நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு. ஏமா நீ நல்லா பண்ணல, அதனால உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. தீபக் நல்லா பண்ணாரு, சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கு ப்ரூஃப் பிக் பாஸ் சொன்னது உண்மைதான். அவர் இவ்வளவு ட்ரிகர் பண்ணியும் உட்காந்து இவங்க வாண்டடா பண்றத பார்த்துட்டே தான் இருந்தாங்க. ஏங்க பிக் பாஸ் ஹவுஸ் வந்து நீங்க கேக்குறீங்க, ஃப்ரிட்ஜ் யார் வேணாலும் திறக்கலாம், கிச்சனுக்கு யார் வேணாலும் போகலான்னு. அப்படி இருந்தா எப்படிங்க ஒரு மாஸ் கிரவுட் வந்து உள்ள இருக்கும்போது அதை வந்து பண்ண முடியும்? அங்க திருடி திங்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. சாச்சனா மாதிரி ஆள்லாம் எந்த ரூலும் இல்லைன்னா அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவோம். அப்ப அது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? உங்களுக்கு கேட்டுட்டு திறக்கிறதுல என்ன பிரச்சனை? அந்த டிசிப்ளினை கூட ஃபாலோ பண்ணலன்னா நீங்க எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வரீங்க? 1000 பேர் பாக்குற இடத்துல. பிக் பாஸ் வந்து உங்க வீடு கிடையாது. இட்ஸ் அ ஹவுஸ் தீம்டு ஒர்க் பிளேஸ். அங்க உங்களோட ஒரு என்ன சொல்றது, உங்களோட குவாலிட்டியை வெளியே காட்டுறீங்க. நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னா அது உங்க வீட்ல இருக்கலாம். அது பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடாது. பிக் பாஸ் வீடு ஒரு ரூல்ஸ் இருந்த வீடு தான். அங்க சில தான் தீபக் திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் ஒரு ஃபார்மேட் கொண்டு வரேன், அப்பனாதான் இது கரெக்டா இருக்க முடியும். அதுல ஆனந்த் எந்திரிச்சு கேக்குறாங்க, நான் பசிக்கிறப்பதான் சாப்பிடுவேன், நான் உட்டியை எங்க வேணாலும் போட்டு போவேன். எங்க இதெல்லாம் வந்து ஒரு அடல்ட் பேசுற பேச்சா? இதுக்கு எப்படி வந்து கேப்டனா அட்ரஸ் பண்ண முடியும்? அது அடல்ட் தானே, அது உனக்கே தெரிய வேணாமா? காமன் ஏரியால உன் ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, உன் இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. அவர் கரெக்டா கேட்டாரு. ஹோட்டல்ல பஃபே டைம் இருக்கும், அதுக்குள்ள போய் சாப்பிடுறீங்கல்ல, உனக்கு பசிக்கிற நேரத்துலாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவங்க என்ன உங்க வீட்டு வேலைக்காரங்களா? கிடையாது. நீங்க உங்க செல்ஃப் டிசிப்ளின் இல்ல. அந்த செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ண முடியாம நீங்க கேப்டனை போட்டு பெஸ்டர் பண்றீங்க. கேப்டன் இஸ் ஆல்சோ ஒன் ஹவுஸ்மேட். அவருக்கும் ட்ரிகர் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தீபக் ரியாக்ட் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். அண்ட் மஞ்சரியோட பாடி லாங்குவேஜ் யூ ஹாவ் டு நோட் இட். கிச்சன்ல போய் 2 பேர் பேசிட்டு இருக்க கான்வர்சேஷனுக்குள்ள போய் நோட் பண்றாங்க. கிச்சனுக்கும் அந்த சோஃபாக்கும் நடந்து 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 எத்தனை தடவை நடந்து நடந்து அவங்க கட்டிட்டு இருந்தாங்க. அவங்க பயங்கரமா ட்ரிகர் பண்ணாங்க, பயங்கரமா பயங்கரமா கட்டிட்டு பண்றாங்க. இருந்தாங்க பின்னாடி கையை கட்டிட்டு. இது நீங்க வந்து எப்படி சொல்றீங்க? அவங்க வந்து மஞ்சரி பாவம்ன்றீங்க. மஞ்சரி போல்டு தான். நான் அந்த வெளியே அந்த டாஸ்க் அப்ப அருண் கிழிச்சு தொங்க விட்டதுக்கெல்லாம் ஃபயர் விட்டோம்மா. அததான் நான் சொல்றேன். கரெக்டான ஆடுகளத்துல போயிட்டு வந்து கரெக்டா நீ பண்ணணும், நோண்டணும், நான் கண்டென்ட் கொடுக்கணும், நான் தான் இது காட்டணும்னு சொல்லி தப்பான கேம் பிளேவை சூஸ் பண்ணா அது இப்படிதான் ஃபயர் ஆகும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், அருணுக்கு யாரும் இங்க சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு நடந்த விஷயத்துல அருண் மேல தப்பு இல்லை. அண்ட் ஐ won't deny that point. அருண் ஆக்டிவிட்டி டேக்கிங் த groceries and eating themselves is not correct. அது நான் வந்து ஸ்டாண்ட் பண்றேன். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவனுக்கெல்லாம் ஏன் போய் சப்போர்ட் பண்ணணும்னு கேக்குறீங்க அப்படின்னா, நாங்க சப்போர்ட் பண்ணல. பட் his game play is improving. In today's game he did the right thing. He exposed முத்து and மஞ்சரி. அது ஃபேக்ட், அது பாயிண்ட். அதனால அதை பேசுறோம். நான் இங்க வந்து நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்கன்னு நான் கேட்கல. நான் சொன்னது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு அருண் வந்து பண்ணது பெரிய மெஸ்அப். நான் சொன்ன பாயிண்ட்ஸ்க்கு நீங்க டிஃபெண்ட் பண்ணி நீங்க வேற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன். 18 பேர் பண்றாங்கன்ற போது அந்த டீம்ல 6 பேர் குக்கிங் எடுத்திருக்காங்க.
ஓகே. அப்ப 6 பேர் குக்கிங் எடுத்திருக்காங்கன்னா 2 பேர் குக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வேலை சீக்கிரமா முடியும். அதை யார் மேனேஜ் பண்ணணும்? கிச்சனுக்குன்னு ஒரு லீட் வச்சிருக்காங்க. அருண் மேனேஜ் பண்ண வேண்டிய விஷயம். அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, ஜாக்லின் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்களே ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு சாப்பாடு யாராச்சும் தராம இருந்தாங்களா அந்த வீட்ல? ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி பேசாதீங்க. இல்ல நான் பேசிட்டு யூ ஆர் இருக்கேன்ல. ஜஸ்ட் இந்த ஹலோ ப்ரோ அதெல்லாம் யூ ஆர் ஸ்டாப் ஜஸ்ட் பண்ணுங்க. மேக்கிங் திங்ஸ் அப். ஓகே, See, I'm not நீங்க தானே making things பேசுனீங்க. up. அவங்க பேசினாங்க, நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இன்னும் வரல. நான் இப்ப முதல்ல See, சொல்றேன். அவங்க எனக்கு டிஃபெண்ட் யூ பண்ணாங்க. கேன் நான் அதுக்கு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன் பிரதர். யூ யூ ஆர் டோன்ட் ஜஸ்ட் ட்ரீட் லைக் பில்டிங் மோர் திங்ஸ் அப். ஓகே, I'm யூ ஆர் not நாட் building. டாக்கிங் I'm த not ரைட் building. திங். என்னோட வியூல சொன்னேன். See, you don't say it's right or wrong about me. I'm giving my point of இல்ல view. சி Okay, that's not the way to. ஆஹா ஓகே, நீங்க ஒரு ஆஹா ஸ்பேஸ் இது பண்றீங்க, வெளில வந்து பேசுறாங்கன்னா அந்த அத வந்து ஆஹா ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோங்க. அவங்க எனக்கு சொன்னாங்க, அதுக்கு நான் ஓகே. ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நான் கண்ணியமா ரிப்ளை அவங்க பண்ணிட்டு வந்து இருக்கேன். அவங்க நான் பாயிண்ட் டிஃபெண்ட் கண்ணியமா பண்ணாங்க. ரிப்ளை பண்ணிட்டு ஐ இருக்கேன். ஆம் நெக்ஸ்ட் இன் லைன். ஐ ஆம் நெக்ஸ்ட் இன் லைன். நீங்க வந்து ரசிகன் ஒரு ஹலோ நிமிஷம் ஹலோன்னு பேசி பாலாஜி, ஆ, யூ கைஸ் ஆர் மிஸ்ஸிங் அப் ஆக்சுவலி. இங்க பாருங்க, ஒரு see, நிமிஷம் பொறுமையா பேசுங்க. ரசிகன் ப்ளீஸ், ப்ரோ பாலாஜி நான் ப்ளீஸ். நான் பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. யார் ஹலோன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி அந்த மாதிரி பேசுனது நீங்களே ஆமா, சொல்லுங்க. ரசிகன் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லுங்க இல்ல பாலாஜி. பின்ன நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்கு என்ன ப்ரோ வேல்யூ? அங்க இருந்து என்ன இருங்க. சொன்னாங்க? அவங்க பேசுனதுக்கு அப்புறம் நானும் சொல்லியிருக்காங்க. ஒய்சி கமிங் இன் பிட்வீன் நவ. See, அவங்க நோ, என்னோட சொன்னாங்களா பாயிண்ட்ஸ்க்கு இல்லையா? அட்ரஸ் பண்ணாங்க. சொன்னாங்களா நான் அதுக்கு இல்லையா? ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல இங்க லெட் மீ யாரும் ஃபினிஷ் இட். பேசலன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்ற பாயிண்ட் சொல்ல, என்னோட வியூவை பேசுறேன்னு நீங்க சொன்னேன். ஓகே, நான் இங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் வியூ சரி ஒரே இருக்குல்ல. நிமிஷம் ரசிகன். பாலாஜி ஷார்ட்டா முடிச்சிருங்க. ரசிகன் பேசு. இல்ல bro, let him talk. Okay, I thought it is a common route. Okay, I'll leave it. I thought நான் வந்து யாருக்கு சப்போர்ட் இல்ல பண்றோம் அப்படிலாம் பாலாஜி இல்ல. ப்ரோ, பாலாஜி That's ப்ரோ okay. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல பாலாஜி ப்ரோ, இது காமன் ரூம் தான், அப்படி இல்ல. ரசிகன் ப்ரோ கொஞ்சம் இது அவர் பாயிண்ட் முடிச்சதுக்கு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவர்கிட்ட பாயிண்ட் இருந்தா சொல்லுங்க. பட் ப்ளீஸ், இது காமன் ஸ்பேஸ் தான். நாங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் திருப்பி ஸ்பேஸே போட்டிருக்கோம். சாரி. பாலாஜி ப்ரோ சொல்லுங்க, நீங்க Okay, ஷார்ட்டா see, முடிச்சிருங்க. என்னோட பாயிண்ட் வந்து இத கிச்சன் டீம் வந்து பெட்டரா மேனேஜ் பண்ணிட்டணும்ன்ற பாயிண்ட். ஏன்னா நான் சொன்ன விஷயம் வந்து இது தான் வரும்னு தெரியும் போது அவங்க டைமிங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிருக்கணும். அண்ட் 6 பேர் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் குக் பண்ணிட்டு கடைசியில இந்த மெஸ்அப் ஆகுதுல்ல. கண்டிப்பா see, நான் வந்து மஞ்சரி பண்ணது கரெக்ட் அப்படின்னுலாம் சொல்ல. இந்த கேம்ல இப்போ தீபக்கு முதல் 2 நாள் நல்ல நேம் வந்துருச்சுன்னா அதை உடைக்க தான் பார்ப்பாங்க. சாச்சனா வந்து போய் கட் பண்ணாங்க. யாரா இருந்தாலும் அதை உடைக்க தான் பார்ப்பாங்க. ஓகே, அந்த நல்ல நேம் எப்படி வருதுன்றது உடைக்க தான் பார்ப்பாங்க. அதான் கேம். ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் கொடுத்தது யாரு? தீபக்கும் அருணும் தானே அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுதான் என்னோட பாயிண்ட். இவங்க கரெக்டா பிளான் பண்ணியிருந்தா ஓகே, இதை வந்து சூப்பர்பா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஒரு 2 பேர் குக் பண்றேன், இது பிரெட் ஆம்லெட். ஒருத்தர் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 2 பேர் பண்ணலாம். 2 பேர் பண்ணலாம், சீக்கிரம் வேலை முடிஞ்சிருக்கும். ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்க, இது மொத்த ட்ரிகரும் ஜாக்லினோடதும் இருக்கு. ஓகே, ஜாக்லின் என்ன சொல்றாங்க, அவங்க வந்து நான் வந்து ஒருத்தரை குக் பண்றேன்ற பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு அவங்க கடைசியா சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்க எப்ப சாப்பிடுறது அப்படின்றாங்க. அப்ப நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது. நீங்க கேட்டிருக்கணும் இன்னொருத்தர் குக்கிங்க்கு வேணும்ன்ற பாயிண்ட். அங்க ஜாக்லின் அதையும் கேட்காம வந்து பிளேம் பண்றதே தப்பான விஷயம். நீங்க நல்லா குக் பண்றீங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றீங்க, எல்லாமே அக்செப்டட். ஓகே, ஆனா இதை கரெக்டா பிளான் பண்ணிருந்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனே வந்திருக்காது அப்படின்றது தான் என்னோட விஷயம். நான் பேசலாமா? ரசிகன் ப்ரோ, இந்த பாயிண்ட் ஒரு பேசலாமா நிமிஷம் நான்? மேஜிக். ரசிகன் ப்ரோ முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் மேஜிக் நீங்க கண்டினியூ. ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் எல்லாத்துக்குமே பிரெட் அண்ட் ஆம்லெட் டோஸ்ட் போட்டு ரெண்டு பிரெட் ஆம்லெட் டோஸ்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. The one these guys are asking is an extra bread that was given. It is not that the key team didn't plan. The team planned, the team delivered. எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கிடைத்து விட்டது. ஹவுஸ்மேட்ஸுக்கு கிச்சன் டீம் இன்னும் சாப்பிடல. இங்கே வந்து சாச்சனா எனக்கு எக்ஸ்ட்ரா பெட் வேணும்னு கேட்டாங்க. அவளுக்கு மட்டும் தந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு they went and gave extra bread to everyone in the house. அந்த எக்ஸ்ட்ரா பிரெட்டை தெளிவாக அங்கே அருண் சொல்றாரு, லெட்ஸ் நாட் டோஸ்ட் திஸ். ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் வந்து 12 மணி ஆயிருச்சு. லெட்ஸ் டேரக்ட்லி கோ ஃபார் லஞ்ச் ப்ரெப்புக்கு தர்ஷிகா அங்கே கட் பண்ணிட்டு இருக்காங்க, சௌந்தர்யா அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சாச்சனா அந்த எக்ஸ்ட்ரா பிரெட் கேட்டதே சௌந்தர்யா பிளேட்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிரெட் இருக்குன்ட்டு போய் அருண்கிட்ட கேட்டா. அருண் என்ன சொன்னாருன்னா, கூப்பிட்டு கேட்டாரு, சௌந்தர்யா அது எக்ஸ்ட்ரா யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டதுக்கு, அது ரஞ்சித்தோட பாட்டு, ரஞ்சித் அவர் பிளேட்ல இருந்து எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் சாச்சனா செட்ல கிவ் மீ அன் எக்ஸ்ட்ரா அப்படின்ற போது அவங்க வந்து நான் எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு மிச்சம் இருந்தா சொல்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. when some people came and asked, then அருண் சொல்லி ஓகே உனக்கு மட்டும் தந்தா நல்லா இருக்காது, ஐ வில் கிவ் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் பசிக்குது அது சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போய் ஒரு எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுத்தாரு. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பெட்ல அந்த அவங்க வந்து கேட்டது இந்த எக்ஸ்ட்ரா பெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னது. அதுக்கு அவங்க முன்னாடியே அவர் தெளிவா சொல்லிட்டாரு, டோஸ்ட் பண்ணா இன்னும் டைம் ஆகும், நம்ம இன்னும் சாப்பிடல,
கிச்சன் டீம்ஸ் இன்னும் சாப்பிடல, வி ஆர் கோயிங் டு ஈட் சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் போய் தே ஆர் கோயிங் அண்ட் ட்ரிகரிங் அப்படின்னா 4 பேர் அங்க சமைக்கன்றது எல்லா வாட்டியும் 4 பேர் உட்காந்து சமைச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இருக்கிறது 4 அடுப்பு. ஜாக்லின் சமைக்கிறாங்க. அங்க அடுத்து லஞ்ச் ப்ரெப் போயிட்டு இருக்கு. பீப்பிள் நீட்ஸ் டு டூ த லஞ்ச் ப்ரெப். ஒருத்தவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிடுறத எடுத்து வச்சுட்டு வந்து டோஸ்ட் பண்ணி கொடுன்னு சொல்லுவீங்க. யூ காட் வாட் இஸ் அலாட்டட் டு யூ. அந்த கப் சொல்றாங்களா, பவுல்ல வந்து எங்களுக்கு வந்து கிரேவி தர்றீங்க அப்படின்றது, அது உங்களோட அலாட்டட். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா வெயிட் பண்ணுங்க. யுவர் ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும், சரியா? யூ கான்ட் கோ அண்ட் டிமாண்ட் தட் ஐ நீட் டு கெட் அ டோஸ்ட், டிமாண்ட் தட் ஐ நீட் டு கெட் பட்டர் ஆன் திஸ். நோ, யுவர் அலாட்டட் given to you, have it. எவ்ரிஒனுக்கு அதான் அலாட்டட் அமௌண்ட். எக்ஸ்ட்ரா வேணும்ன்றது குடுக்கறதே எக்ஸ்ட்ரா. அந்த எக்ஸ்ட்ராவையும் எடுத்துட்டு அதுல ஒரு டிமாண்ட் வேற. இட்ஸ் நாட் தே டிட்ன்ட் ரிக்வெஸ்ட் இட், தே வர் டிமாண்டிங் இட். நீ வந்து இந்த மாதிரி பண்ணி குடுன்றாங்க. இல்ல இப்ப நாங்க பண்றதா இல்லன்னா, அங்க 2 பேர் சும்மா தானே உட்கார்ந்திருக்காங்க. அந்த கிச்சன் டீம்ல 2 பேர் வந்து பண்ணி குடுக்க சொல்லுங்க அப்படின்னா, அதையே ஒரு சர்வன்ட்ஸ் ஆர் வாட்? நீங்க சொன்ன இடத்துல எடுத்து பண்ணி குடுத்துருப்பாங்களா? அடுத்து கிச்சன் லஞ்ச் என்ன நீங்க பிரிப்பேர் பண்ண போறீங்களா? அந்த 1000 பேர் தான் அவங்க மாத்தி 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 பண்ண போறாங்க. இங்க இருந்து பண்ணவங்கலாம் என்ன வேலை பார்த்தாங்க? மஞ்சரி அவ்வளவு பேசின மஞ்சரி 1 1/2 நாளா வெசல் வாஷ் பண்ணவே இல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? ஈவினிங் அது வந்துச்சு. 1 1/2 டேஸா ஷி டிட்ன்ட் டு எனி வெசல் வாஷிங். வெசல் வாஷிங் ரூல்ஸ் படி 2 பேரு ஒரு செஷன் பண்ணணும். மார்னிங் 2, ஆஃப்டர்நூன் 2, ஈவினிங் 2. திஸ் கேர்ள் டிட்ன்ட் டூ ஃபார் 1 1/2 டேஸ். அது என்னாச்சு? இவ்வளவு பேசுற ரூல்ஸ் பேசுற மஞ்சரி வெசல் வாஷிங்ல 1 1/2 நாள் எதுவுமே பண்ணாம எதுக்கு உட்கார்ந்திருக்காங்க? எல்லாத்துக்குமே இருக்குங்க. வந்தது குடுத்தது எக்ஸ்ட்ரா வந்து எல்லாருக்கும் பசிக்கிறதுக்காக ஓகே சொல்லி எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. 18 பேருக்கு மறுபடியும் உட்கார்ந்து டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு டேக் another 30 மினிட்ஸ். அங்க வந்து அண்டா ரசிகன் மாதிரி பெரிய ரசிகன் அடுப்பு இல்ல, சரியா? ஸ்மால் ஒரு அடுப்பு நிமிஷம் தான். 2 பிரெட் தான் ஒரு நேரம் பண்ண முடியும். ரசிகன், எல்லாருக்கும் ரசிகன் வாய்ஸ் கேக்குதா இல்ல கட்டாய் கேக்குதா? இல்ல கேக்குது. எங்களுக்கு ஃபுல்லா கேட்டுச்சு. அண்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேஜிக் பேசிட்டோம் அண்ட் ஒவ்வொருத்தரா ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களா பேசிட்டோம். ஓகே. இத வந்து பாலாஜி சார் கேட்டிருந்தாரு. கிச்சன் டீம் ப்ராப்பரா ஒர்க் ஆகல அப்படின்னு. நம்ம கிச்சன் டீம்னு சொல்றோமே, எனக்கு வந்து அது வந்து கிச்சன் டீம் வந்து ஒரு எப்படி நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறேன்னா, வேலைய பிரிச்சு குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். தட் டசன்ட் மீன்ஸ் அது அவங்களோட ஓகே வேலைய பிரிச்சு குடுத்துருக்காங்க, அத பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து நீ என்ன வேணாலும் போய் அங்க கேட்கலான்றது கிடையாது. அண்ட் எவ்ரிஒன் ஹாஸ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்க்ளூடிங் தோஸ் ஹூ ஆர் நாட் இன் தி கிச்சன் டீம். அதாவது வந்து நம்ம சொல்றோம்ல, காமன் சென்ஸ் ஒண்ணு இருக்குன்றோமா, அது ஹவுஸ்மேட்ஸ்க்கு எங்க போச்சு? அதுதான் இங்க கொஸ்டின். அண்ட் இன்னொன்னு சொல்றாங்க, சிஸ்டமேட்டிக்கா நீங்க பண்ணியிருக்கணும் அப்படின்றீங்கல்ல. ஃபர்ஸ்ட் டே இட் வாஸ் த சிஸ்டம் வாஸ் பெர்ஃபெக்ட். அந்த சிஸ்டம்ல யாரு டிஸ்டர்ப் பண்ணா? தட்ஸ் வாஸ் த கொஸ்டின். வென் சம்படி டிஸ்டர்ப் தட் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே வந்து அந்த சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகும். தீபக் கரெக்டா பிளான் பண்ணி ஃபார்மேட் பண்ணி வச்ச சிஸ்டம் ஃபர்ஸ்ட் டே எல்லாருக்கும் கரெக்டா சாப்பாடு போச்சு. அதுக்கு முத்து வந்து எந்திரிச்சு வந்து நீ எல்லாத்துக்கும் இப்படி ரூல்ஸ் பேசுறனால அந்த இடத்துல அவனா இருக்க முடியல, எதையும் கேட்க முடியல, சண்டை வரட்டும் அதை வரட்டும், அதுல அவன் ஒரு கேம் வரட்டும்னு சொல்லி பேசினது முத்து. நீங்க எப்படிங்க நம்ம ஒரு நார்மல் ஒரு வீட்லயே ஒன்னு அடுக்கி வச்சிருக்கோம், அதை குலைச்சு விட்டுட்டு பாரு எல்லாம் உடஞ்சிருச்சுன்னு சொன்னா எப்படி? மேஜிக் 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 ப்ளீஸ் மேஜிக். அதாவது நீங்க ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க, பட் அதை சரியா சொல்ல மாட்டீங்க. முத்து அந்த பக்கம் யதார்த்தமா நோ நோ போனவன்ட்ட நோ பின்னாடி நோ மஞ்சாரி நோ பேசினவனே நான் அதை ஃபீட்பேக்கை எடுத்துக்குங்கன்னு தான் அவன் சொன்னான். இருங்க, இருங்க. நீங்க அப்போ இப்ப பிரச்சனை அப்போ இங்க மேஜிக் ஒரு பிரச்சனை, பேசினதுக்கு அதை அப்புறம் கொண்டு நீங்க வந்து இங்க பேசுங்களே. மெர்ஜ் பண்ணாதீங்க. நோ மேஜிக் நான் என்னோட பேசி பாயிண்ட் முடிச்சதுக்கு நான் அப்புறம் நீங்க சொல்றேன். பேசுங்களே. முத்துவோட அவங்க கான்வர்சேஷன் அந்த கம்ப்ளீட் ஓகே இடத்துல பண்ணிட்டோம். ஓகே ஓகே ஐம் சாரி ஐம் சாரி ஹூ ஓகே ஸ்பீக்கிங்? ஓகே. எனக்கு வந்து யார் பேசுறாங்கன்னே தெரியல. மேஜிக் இட்ஸ் நானா சார். ஓகே ஓகே. அந்த இடத்துல அவர் கரெக்டா கேட்டிருப்பாரு. அவனா இருக்க விடு, அங்க ஒரு பிரச்சனை வருதா, அதை அவன் பண்ணட்டும், அதை அப்ப நீங்க தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். தீபக் அதை சொல்லியிருப்பாரு. சோ இந்த இடத்துல வந்து பாலாஜி கேட்ட கொஸ்டின், ஏன் அவங்க சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது. அவர் சிஸ்டமேட்டிக்கா தான் எல்லாம் பண்ணாரு. அதுதான் ஹவுஸ்மேட்ஸுக்கு பிரச்சனையாச்சு. அந்த சிஸ்டம் நீங்களே கொலாப்ஸ் பண்ணுவீங்க, அப்புறம் நீங்களே உங்க சிஸ்டமா பண்ணலன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணா அது வேலிடா இருக்காது. அண்ட் கிச்சன் டீம்னா அந்த கிச்சன் டீமுக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்க? கரெக்டான டைமுக்கு முதல்ல சாப்பிட வந்தீங்களா, இல்ல எக்ஸ்ட்ரா பெஸ்டர் பண்ணாம இருந்தீங்களா? அதுவுமே வந்து கேட்கப்படணும் தான். கிச்சன் டீம்னால எல்லாமே நான் கிச்சன் டீம் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், ஹவுஸ்மேட் இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னா தட் இஸ் நாட் வேலிட். தேங்க்யூ. ஸோ நான் பேசலாமா? இல்ல எம்எஸ்டி பேசிட்டோம். அப்புறம் பாலாஜி டிவி, அப்புறம் நீங்க பேசுங்க. சரி ஓகே. நான் வந்து மேஜிக் சொன்னது வந்து கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்றேன். ஆக்சுவலி வந்து தீபக் வந்து இது மாதிரி ரூல்ஸ் போட்டது வந்து கண்டிப்பா சரிதான். ஏன்னா அன்னைக்கு வந்து சாட்சினா வந்து கேக் எடுத்துட்டு அவ்வளவு கேவலமா எல்லாத்தையும் பேசினாங்க. இந்த மாதிரி என்னோட பங்கை யார் எடுத்தா,
அவங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் இந்த 5 ஸ்டார்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. பட் ஆனா அது கூட அவங்க நினைச்சு பார்க்கறது எல்லாத்தையும் வந்து ரொம்ப டவுன்கிரேட் பண்ணி பேசினாங்க. பட் தீபக் இது மாதிரி வந்து ஃப்ரிட்ஜ் யார் திறக்கிறா கேட்கறதுக்கு முன்னாடி கேட்டு திறங்க அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருந்தனால தான் சப்போஸ் நாளை பின்ன யாரா எடுத்தாலும் உங்களுக்கு தெரியும் யார் எடுக்கிறா யார் என்ன. ஹலோ வெளியே போயிட்டு ஹலோ வாங்க மேஜிக், பேசிட்டு இருக்காங்க, எம்எஸ்டி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஃப்ரிட்ஜ் அது மாதிரி அப்பதான் தெரியும் யார் ஓபன் பண்ணி யார் என்ன எடுக்கிறா என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அன்னைக்கு வந்து சௌந்தர்யா வந்து பாயசம் சாப்பிட்டது யார் கழுவி வைக்காம. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டதான் தெரியும் யார் ஃப்ரிட்ஜை திறந்து என்ன எடுத்து சாப்பிடுறாங்க எதனால இஷ்யூ வருது அப்படின்ட்டு. ஒண்ணு இதை சொல்லிக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து மஞ்சரி வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் தான். பட் ஆனா அவங்கள்ட்ட நான் என்ன ஒரு வீக்னஸ் பாயிண்டா நான் பாக்குறேன் அப்படின்னா அவங்க பேசுற வேர்டிங்ஸ் வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்றத அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நேத்து வந்து அவங்க வந்து தர்ஷிகாட்ட வந்து கேட்டாங்க தக்காளி தொக்கு அந்த இதை பார்த்துட்டு என்ன நீங்க மட்டும் தனியா சாப்பிடுறீங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. பட் ஆனா இன்னைக்கு வந்து இல்ல நான் அது மாதிரி கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து தீபக் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஃப்ளவர் கட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி வந்து அடிக்கடி வந்து தீபக் வந்து கேப்டன் இல்லாம தீபக்கா மாறுறாரு. அந்த பாயிண்ட் ஜெஃப்ரி கரெக்டா புடிச்சு பேசினேன். இல்ல அவர் இன்னைக்கு மட்டும் தான் வந்து தீபக்கா மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னா இவங்க ஜாக்ட போயிட்டு மஞ்சள் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கல்லு தான் கேட்டாங்க, தோசை கல்லு தான் கேட்டாங்க அந்த பிரெட் டோஸ்ட் பண்றதுக்கு. அவங்க வந்து பட்டர் கேட்கவே இல்லை. பட் ஆனா பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்ல நான் வந்து உங்களுக்கு தோசைகள் மட்டும் கேட்கல நான் வந்து பட்டரும் கேட்டேன் அப்படின்னாங்க. பட் அந்த வீடியோ வந்து டிஎல்ஏ போட்டாங்க இது மாதிரி அவங்க வந்து தோசைகள் தான் கேட்டாங்க பட்டர் கேட்கல அப்படின்ட்டு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா அவங்க இது மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்க. மாத்தி மாத்தி வந்து அவங்க என்ன பேசுன்றதை மறந்துடுறாங்க. இது அவங்களுக்கு பெரிய ஒரு வீக் பாயிண்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இந்த வீட்டுல வந்து மொத்தம் ஒரு 16 பேர் 17 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் முத்து பண்ற தப்பையோ இது வரைக்கும் நம்மளே அப்படிதான் நினைச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் வந்து முத்து வந்து எந்த தப்பு பண்ணல, முத்து வந்து கரெக்டா பிளே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. முத்துவை எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு வீட்டுல இருக்க 2 பேர் வந்து தீபக் அண்ட் அருண் மட்டும்தான். சோ தீபக்கே அருணை வந்து முத்துக்கு எகெயின்ஸ்டா இல்ல, முத்து பண்ற தப்ப சுட்டி காட்டுறதுக்கு ஒரு டூலா கண்டிப்பா வந்து அருண் வந்து எல்லா இடத்துலயும் கரெக்டும் கிடையாது. அவர் வந்து திருடி சாப்பிட்டாரு, அருண் மேல நிறைய தப்பு தான் இருக்கு இல்லையே நான் சொல்லல. சம்டைம்ஸ் வந்து ப்ரோக்கிங் பண்ண மாதிரி பேசுறாரு. பட் ஆனா முத்து பண்ற தப்ப சுட்டி காட்டுறதுக்காக ஒரு ஆளும் பாத்தீங்கன்னா வந்து தீபக் அந்த அருண் மட்டும்தான். ஸோ அதனால அவங்க வந்து என்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அருண் பண்ணது கம்ப்ளீட்டா ரைட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்காக என்னைக்கு வந்து அருண் கரெக்டா பேசுறோம் அன்னைக்கு சப்போர்ட் பண்றது இல்லை, அருணை சப்போர்ட் பண்றது தப்பு இல்லை. ஏன்னா நம்ம எத்தனையோ நான் அருணை வந்து க்ளோன்னு சொல்லிருக்கேன். நானே டீல கூட நானே ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டு அருண் வந்து க்ளோன்னு ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னைக்கு அவர் வந்து கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறோம் அன்னைக்கு வந்து அருணை சப்போர்ட் பண்றதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஓகே ஓகே. அண்ட் பாலாஜி டிவி அண்ட் அஞ்சனா பேசுங்க. ஓகே, நான் சொல்ற பாயிண்ட் இதுதான். நான் வந்து ஏன் இதை வந்து சொல்றேன் அப்படின்றது தாண்டி, ஓகே, நான் வந்து இவங்க மஞ்சரி வந்து எல்லா விஷயத்துலயும் கரெக்ட் அப்படின்லாம் நான் பேசவே இல்லை. அவங்க வெஷல் வாஷிங் பண்ணலையா அதெல்லாம் தப்பு. என்னோட ஸ்டாண்ட் ஆன் திஸ் இஷ்யூ. ஓகே, இதை ஏன் சொல்றேன்னா இப்போ இந்த ஏற்கனவே ஒரு பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் தேவையானதை இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பிரெட் கொடுத்தாங்க, அதுவே ஓவர் அண்ட் அபோவ் அப்படின்னு சொல்றதே வந்து அப்சர்டா நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டே லேட்டு, இட்ஸ் அபவுட் லஞ்ச் டைம். ஓகேவா, நீங்க லஞ்ச் டைம் அப்போ மார்னிங்ல இருந்து யாருமே எதுவும் சாப்பிடாம இருக்காங்கும் போது இந்த ஒரு பிரெட் ஆம்லெட் அப்படின்ற டெசிஷனே தப்பு. ஓகே, அது அங்க யாரும் வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாங்களே தவிர அதை வந்து ஃபர்ஸ்ட் சாட்சினா தான் போய் கேட்கறாங்க. பட் அந்த டெசிஷனே தப்பு. இவர் அருண் வந்து எப்படி அதை டிசைட் பண்றாருன்னு தெரியல. ஒரு பிரெட் ஆம்லெட் அதுக்கப்புறம் வந்து கேட்டதுனால மத்தவங்களுக்கு ஒவ்வொன்று கொடுக்க. நான் அதை தான் சொல்றேன், கிச்சன் டீமோட பிளானிங்கே இங்க வந்து பெரிய தப்பா இருக்கு. அவங்க வந்து கரெக்டா பிளான் பண்ணல. அண்ட் இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், டாஸ்க் இருக்கும்போது அவங்க குக்கிங்கை வந்து ரொம்ப ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்டா இருந்தாலும் சரி, சில சமயம் வந்து லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் 7 வாரம் உள்ள இருக்கும்போது இவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்னென்ன டாஸ்க் வரப்போகுதுன்றது. அப்ப வந்து இவங்க இதை ஹெடா பிளான் பண்ணி வச்சிருந்தா பிரேக்ஃபாஸ்ட் ப்ராபப்ளி ஒரு டைமுக்கு போயிருந்தா அந்த ஒரு ஆம்லெட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராபப்ளி இட் வுட் ஹவ் பீன் சர்ஃபேஸ். அது அப்படி இருக்கும்போது இந்த இஷ்யூவே வந்திருக்காது. ஸோ இது டைமிங்ல போகாதனால தான் வந்து அங்க வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. இதை கரெக்டா மேனேஜ் பண்ணல அப்படின்ற இதை வந்து ஆஸ் அ கேப்டன் தீபக்கும் இதை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்கணும். பண்ணாம அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, இன்னைக்கு வந்து ஒரு சைடா எடுத்து ஸ்டாண்ட் எடுத்து சப்போர்ட் பண்ண அவர் வந்து டிசைட் பண்ணி அருணா சப்போர்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணதே வந்து இட் இஸ் ராங். அதுதான் என்னோட ஓவரால் பாயிண்ட் இதுல. அஞ்சனா பேசுங்க. அஞ்சனா. ஆக்சுவலி நான் அவ்வளோ ஸ்பேஸில் பேச வர மாட்டேன். நான் நார்மலாக கொஞ்சம் பேசிக்கிட்டு போகிறேன். லைக் இன்னைக்கு இருந்த விஷயத்துலனா மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க ஸ்டார்ட் ஆனதே லேட் தான். ஆனால் பிரெட் ஆம்லேட்னு சொல்லி இப்போது நார்மலி இருக்கிறவங்க
லைக் எல்லாருக்குமே தெரியும், நான் ரொம்ப இதை பேசுறேன்னு தெரியாது. இப்போ நைட்டு வந்து நம்ம சாப்பிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சுனாலும் எப்போ எழுந்துச்சுனாலும் நம்மளுக்கு பசிக்கும் நார்மலா. அது 12 ஆச்சுன்னா பசி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுல ஏதாவது கிடைச்சாலே நம்மளுக்கு ஓகே, அட்லீஸ்ட் மதியம் சாப்பிட்ற வரைக்கும் ஓகே மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து பிரெட் ஆம்லேட் கொடுத்தது ஓகே, அதுல எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுக்குற அந்த ஒரு இதுவும் கொடுத்தாங்க. ஆனா அதுல வந்து லைக் எனக்கு இந்த இது பண்ணி கொடுங்க அந்த மாதிரி பேசுறது ரொம்ப ராங்கான விஷயம். இப்போ நம்மளுக்கு பசி அடங்கு, நம்ம வீட்டுல இல்ல, இன்னொரு இடத்துல இருக்கோம். அது எப்படி இப்போ நம்மளுக்கு இருக்கிறவங்கன்னா சரி ஓகே, நம்மளுக்கு அவங்களுக்கு இருந்தா கூட நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனா மத்தவங்க அப்படி இருக்கணும்னு இல்லாம இருக்குனா கூட அவங்க அது செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தானே அது பண்றது. அதையும் அது கொஸ்டின் கேட்கிற மாதிரி பண்றது ரொம்ப ராங்கான விஷயம். இதுல வர மீதி இருக்க நான் பேரு மென்ஷன் பண்ணல, அவங்க கூட எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு கொஸ்டின் கேட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு அவங்க ரொம்ப ராங்கா பேசிக்கிட்டு மேனிபுலேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மற்றபடி அவங்க கரெக்டான எதுவுமே பண்ணல அங்க அதுக்குள்ள. ஆனா அவங்க மத்தவங்க பண்றவங்கள கூட பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு நீங்க இப்படி பண்ணீங்களோ, நீங்க இப்படிதான் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி பேசுறது ரொம்ப ராங்கான விஷயம். இன்னைக்கு கூட முத்துக்குமரன் வந்து இப்போ முத்துக்குமரனுக்காக சாச்சனா போய் பேசுறதா இருக்கட்டும், சாச்சனுக்காக முத்துக்குமரன் போய் பேசுறதா இருக்கட்டும், அங்க ஒரு மீட்டிங் வைக்கும் போது அம்மா எனக்காக இது பண்ணாத அப்படி பேசுறதுலாம் ரொம்ப ராங். ஏன்னா ஆல்ரெடி அவன் வாங்கி சாப்பிட்டதுக்கு இது பண்ணல, சாப்பிட்டோம். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு போய் தேவையில்லாம இது பேசணும்? அது தப்பான ஒரு விஷயம் தானே. ஏன்னா ஒருத்தங்களுக்கு பசி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரியும். அந்த பசி எப்படி அடக்குறது, அதுக்கு இது பண்றதுக்கு தான் அவங்க இது பண்றாங்க. இப்போ ஒரு நம்ம வீட்டுல இருந்தா கூட நம்ம அம்மா நம்மளுக்காக சமைச்சு கொடுப்பாங்க, இல்ல நம்ம அக்கா இல்லைன்னா அண்ணா ஏதாவது சமைச்சு கொடுப்பாங்க, இல்ல வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இன்னொருத்துல எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாரும் வீட்டுல இருந்தும் வரல. ஆனா அவங்களுக்காக ஓகே, இப்போ எனக்கு பேர் தெரியல, அவங்க சொல்றாங்க டாஸ்க் இருந்தா முன்னா டீம்ல ப்ரீவியஸ் இருந்த சீசன்ல இருந்தவங்க வந்து இப்படி பண்ணாங்க, அவங்க ஏர்லி மார்னிங் இருந்து சமைச்சாங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. திடீர்னு அந்த டாஸ்க் வர்றது யாருக்குமே தெரியாது. ஓகே, அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி டாஸ்க் வரப்போகுது. அவங்க ப்ரீவியஸ் ஜட்ஜ் பண்ணல, இன்னைக்கு இந்த மாதிரி வெளியில இருந்து ஆள் வராங்க, அவங்க அந்த குழந்தை கூட விளையாடணும் அந்த மாதிரி யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த டைம்ல வந்து அவ்வளோ டைம்ல யாருக்குமே ஐயோ எனக்கு பசிக்குது, இவங்களுக்கு இப்போ சாப்பாடு போடணும், அது ப்ரீவியஸா யாருமே நைட்டோ இல்லைன்னா ஏர்லி மார்னிங்கோ திங்க் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற டைம்ல ஓகே, இந்த டைம்ல ஆவது இவங்க இவ்வளோ சாப்பிட்டு கொஞ்சம் பசி, லைக் ஐ எம் நாட் ப்ராப்பர் தமிழ் ஐ எம் ஸ்பீக்கிங். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் பசி இது பண்ணணுமே, அதுக்கப்புறமா நம்மளால ஏதாவது பண்ணலாமே, அது யோசிக்கிறது ரைட்டான விஷயம். அதுலயும் இந்த முத்துக்குமரனா இருந்தாலும் சரி, முத்துக்குமரன் வந்து மோஸ்ட்லி பண்ற என்னன்னா அவன் கரெக்டா யார்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எதுவும் பேச மாட்டான், மேனிபுலேட் தான் பண்ணிட்டு இருக்க, சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப யாராவது ஒப்போஸ் பண்ணி இப்போ நான் இது பண்ணானா மத்தவங்க கிட்ட கேட்கறத தவிர நான் இது பண்ணிட்டேன்னு அவன் ஒத்துக்காது. எல்லார்கிட்டையும் நான் இது பண்ணான்னு நீங்க சொல்லுங்க, நான் உங்களை தான் நம்புறேன், நீங்க இது சொல்லுங்க, நீங்க உங்களை தான் நம்புறேன், இது தவிர அவங்க வந்து இது நான் இது பண்ணிட்டேன், நான் இப்படிதான் ஆல்மோஸ்ட் முத்துக்குமரன் டான் வந்து நான் ஏதோ பெரிய இதுல இருக்கிற, நான் இதுதான் கேட்பேன் அந்த மாதிரிதான் இருக்கும். அது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ கிச்சன் வேலை பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும், காலையில எழுந்து அவங்க மத்தவங்களுக்கு சமைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அவங்க விரும்பி பண்ணுவாங்க. அதுவும் 1-2 பேருக்கு பண்ணும்போது கூட ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருந்தா கூட அது எப்படி அது கரெக்ட் பண்ணலாம், அது எப்படி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்க முடியும், அவங்கள எப்படி அவங்க பசி அடக்க முடியும். நார்மலா யோசிச்சாலே தெரியும், 1-2 குழம்பு வைக்கும் போதே நம்ம எவ்வளவு சலிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல எல்லாருக்குமே விரும்புற மாதிரி பண்ணணும், எல்லாருமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட், எல்லாருமே இன்னொன்னு ஒருத்தரத்துல வந்திருக்காங்க. ஸோ அது எவ்வளோ இதான விஷயம். இப்போ கிச்சன் டீம்ஸ் வந்து 1-2 பேர் இருந்தாலும் சரி, 6 பேர் இருந்தாலும் சரி, சத்தியமா நார்மலா சொல்றேன், கிச்சன் வேலை பாக்குற இல்ல கிச்சன்ல போய் சமைக்கிறவங்களுக்கு தெரியும், 6 பேர் இருந்தாலும் சரி 10 பேர் இருந்தாலும் சரி அது கஷ்டம்தான் ஒரு வேலை பாக்குறதும். அது சும்மா இது ஈஸியான வேலைன்னு சொல்ல முடியாது.
நமக்கு சாப்பிட்டு வச்சுட்டு போற தட்டா இருந்தாலும் சரி, கிளாஸா இருந்தாலும் சரி, சமைச்ச திங்ஸா இருந்தாலும் வாஷ் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். நம்ம வீட்டுல இருக்கவும் பண்ணும்போது நம்ம இண்டிவிஜுவலா பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப யாரோ பண்றது வர வாஷ் பண்ணி வைக்கணும், யாருக்காக சமைச்சு வாஷ் பண்ணி வைக்கணும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்கள போய் கொஸ்டின் கேட்டு அவங்கள போய் நோண்டுறது, அவங்க இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள போய் நோண்டுறது எவ்வளோ நெகட்டிவான விஷயம். அதுல அவங்க கிட்ட போய் ஆர்டர் பண்றது, இதுக்கு அவங்களுக்கு இப்போ அவங்க கொடுக்கறது உங்க பசி தாங்கறதுக்கு தானே கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்காம இல்ல, கொடுத்துட்டு தான் இருக்கா. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களே குறை சொல்றேன்னா, அது எந்த இடத்துல நியாயமா இருக்கும்? எனக்கு புரியல. அதுல வர இப்போ ஒருத்தங்க பேசுனாங்க. இது என்னமோ ஐயோ! அந்த வந்துருச்சு சாரி. ஸோ எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கிச்சன் டீம்ஸ் கரெக்ட்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சேர்த்து அ எல்லாருக்குமே சாப்பாடு வைக்கணும். எல்லாரும் சாப்பிடணும். எல்லாரும் இப்போ பசி அடங்குற மாதிரி எல்லாருமே இருக்கணும். அதுதான் எல்லாரும் பார்க்குறாங்க. இல்ல நீ சாப்பிடக்கூடாது, உனக்கு இவ்வளோ கொடுக்கக்கூடாது. அப்படி அங்க யாருமே பார்க்கலன்னு தான் என்னோட கருத்து. யாருக்காவது இது ஹர்ட் ஆச்சுன்னா நான் ஐம் சாரி. பட் என்னோட இது வந்துச்சு, நான் பார்க்குறதுல வந்துச்சு, இப்ப இருக்க டீம் வந்துட்டு யாருக்குமே, ஐயோ! நீங்க சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு இவ்வளோ கொடுக்கக்கூடாது, இல்ல நீங்க இப்படிதான் சாப்பிடணும், அந்த மாதிரி எதுவுமே சண்டை போடுறதுக்கோ, இல்ல வேற மாதிரி பேசுறதுக்கோ யாருமே எதுவும் பண்றதில்ல. அவங்க கரெக்ட்டா குடுக்குறாங்க. இருக்கிற பட்ஜெட்ல இருந்தாலும், இருக்கிற ரேஷன்ல இருந்தாலும் அவங்க கரெக்ட்டா தான் குடுத்துட்டு இருக்காங்க. அது அவ்வளவுதான். ஓகே. சூப்பரா பேசுனீங்க. நல்லா பேசுனீங்க நீங்க. வேற ஏங்க பேசும்போது எல்லாரும் டக்கு டக்கு நடுல நடுல பேசுவீங்க. இப்ப பேசலாம்னோனே யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, எதுவும் பேசலங்க. என்னங்க இது? இல்ல விக்னேஷ், எனக்கு அஞ்சனா டர்ம் சொல்லணும். அஞ்சனா சீரியஸ்லி ஒரு ஒரு வார்த்தை வந்து அப்படி மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு அஞ்சனா பேசும்போது. அவங்க தானே பேசுனாங்க. அவங்க தான் பேசுனாங்க. அவங்க தான் பேசுனாங்க. எனக்கு சீரியஸா அவங்க பேசுறது எல்லாமே கரெக்டா தான் தெரிஞ்சுச்சு. நான் கிச்சன்ல ஒருத்தவங்க வந்து வேலை பார்க்கும்போது வந்து அவங்க இப்போ அது வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு 10-20 பேருக்கு சமைக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கடுப்பா கடுப்பா இருக்கும் தெரியுமா அந்த இடத்துல. தோசை சுடும் போதும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கு பிரெட் டோஸ்ட் போடும் போதும் சரி, அங்க போய் நோண்டிட்டே இருந்தா யாருக்கு இருந்தாலும் கோவம் தான் வரும். சோ நான் அஞ்சனா வந்து அவங்க சொன்னது வந்து நான் 100% இது பண்றேன். வேற ஏதாவது பேசணுமா? இல்ல, இல்ல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ரசிகன் ப்ரோ ஏதாவது பேசணுமா ரசிகன் ப்ரோ? சரி, அவரும் பிஸி ஆயிட்டாரு. ஓகே. எண்ட் பண்ணிடலாமா? என்ன நினைக்கிறீங்க எல்லாரும்? ஏன்னா யாரும் அமைதியாயிட்டீங்க தெரியலையே. எல்லாரும். ஆனா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு கன்டென்ட் வந்து 50 நாளுக்கு அப்புறம் தான் 50 நாள் ஜாலியா வந்து ஹோட்டல்ல ரூம் போட்டு தூங்குற மாதிரி தூங்கி முடிச்சுட்டு இப்பதான் அவங்க ஏதோ பண்றாங்க. ஹலோ, மறுபடியும் வந்துட்டேன். சாரி. ரசிகன் ப்ரோ, எனக்கு உங்கள்ட்ட பேசுனது ப்ரோ, நீங்க ஏதாவது தப்பா எடுத்துட்டீங்களா? நான் சும்மா கலாய்ச்சேன். எனக்கு அது ஒரு மாதிரி இதாயிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஓகே ஓகே ப்ரோ. ஏங்க அதாங்க நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பேசுறது அங்கேயே அதோட பேசி மட்டும் தான் டாபிக். சரியா? இட்ஸ் நாட் பர்சனல். சொன்னா அது வந்து இட்ஸ் an ஒப்பீனியன். எனக்கு அது ஒப்பீனியன். தட்ஸ் இட். என்ன நான் எப்பவுமே சொல்றீங்களா அதை நீங்க? சீரியஸ் எடுத்துக்க மாட்டேன். ஜென்ரலாவே சொல்றேன். நான் எப்பவுமே ஓகே. வந்து இதெல்லாம் சும்மா ஆர்குமெண்ட்லாம் சீரியஸா எடுத்துக்கிறதுலாம் கிடையாது. இல்ல இட்ஸ் நான் ஆல்வேஸ் ஃபைன். ஆர்குமெண்ட் இல்ல, உங்களை சொன்னேன் இல்லையா, அது சொல்றேன். நான் ஆர்குமெண்ட் பத்தி பேசல. தட்ஸ் ஃபைன். ஓ தட்ஸ் ஸ்டில் ஃபைன். இட்ஸ் ஃபைன். யா நோ யா ப்ராப்ளம். யா ஓகே ஓகே. இல்லைங்க, இந்த மொத்த இஷ்யூவுமே அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தனால தான் என்ன பொறுத்தவரைக்கும். சரியா? இப்போ வந்து அருணே வந்து யாருக்கும் எக்ஸ்ட்ரா தர முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுதான் வச்சுக்கோங்க. the whole issue will be zero. ஓகே. அவர் வந்து ஒரு பச்சாதாபம் அந்த என்ன சொன்னாங்க அது ஃபர்ஸ்ட் வீக்ல மனிதாபிமானம் பார்த்து ஒரு பிரெட் எக்ஸ்ட்ரா கொடுத்தனால இவ்வளவு பிரச்சனை. நிறைய பேர் வந்து தீபக்கையும் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. தீபக் வந்து இது பண்ணாரு அது பண்ணாருன்னு. பண்ணுவாங்க கேளுங்க. ஐயோ நான் இல்ல ஸ்டார்டிங்ல நான் வந்து தீபக் சீரியஸா சப்போர்ட் பண்ணதே இல்ல. ஒருத்தர் கூட ஏதோ ஸ்பேஸ்ல வந்து சண்டை போட்டு தான் போனாரு. அது எப்படி தீபக சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒண்ணுமே பண்ணல. ஆனா இந்த வீக் அவர் நிறைய பண்ணிருக்காரு.
ஒரு கேப்டனா ஆக்சுவலி அவர் ஒரு ஆங்கர் இல்லையா, இது ஆங்கர் ஓகேவா. சோ அந்த இதை வந்து கரெக்டா இந்த அந்த ஒரு பதவி கிடைச்சோன்னா செம்மையா யூஸ் பண்ணிருக்காரு. அது வந்து கண்டிப்பா இப்போ நீங்க மாயா பண்ணது சரி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதாச்சும் கேப்டன் கிடைச்சா அவங்கள அந்த அந்த இடத்துல இந்த ரிப்பன் புடுங்கணும்னு சொன்னா மாயா வந்து ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் கிரியேட் பண்ணி இது பண்ணுவாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மாயோட ஃபேன்லாம் இல்லை, நானு சொல்றேன் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இங்க வந்து அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போய் டிஃப்ரெண்டா பண்றாங்க. அது இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு இந்த இடத்துல. இல்லைங்க, இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி எனக்கும் வந்து தீபக் இஸ் ஆக்சுவலி க்ரோயிங் வெரி குட். கேப்டன்சி ஆக்சுவலி பெஸ்ட். முந்தா நேரத்தோ என்னமோ நைட் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. எதுக்கு வந்து இவங்க இந்தவங்களுக்கு இந்த ரோல் எப்படி கொடுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னதுக்கு அவர் எக்ஸாம்பிளாவே சொன்னாரு. யார் யார் பிரச்சனை பண்ணுவாங்க, யார் யார் அந்த இடத்துல யார் யார் பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்கள பார்த்து அவங்க கையில அந்த பொறுப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களால அந்த இடத்துல பிரச்சனையும் பண்ண முடியாது. அதே நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்புணர்ச்சியும் வரும். பிகாஸ் திருடங்கையிலே பாத்தீங்கன்னா சாவி. சௌந்தர்யா வந்து ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பாங்க வீட்டுல. இப்ப அந்த பொண்ணுகிட்ட வந்து நீ இதுன்னு கொடுத்துருக்கோம். அவ வந்து எதையுமே வந்து பிரச்சனைன்னு பண்ண மாட்டான். ஆனா அந்த கொடுத்த பொறுப்பே வந்து நல்லா எக்ஸ்ட்ரீமா பண்றாளே தவிர அதுவும் நல்லா தான் இருக்கு பார்க்க. பட் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பண்றான். பட் தட் இஸ் ஸ்டில் ஃபைன் ரைட். நீங்க வந்து ஒரு ரூலை பிரேக் பண்ற ஒருத்தவங்ககிட்ட கொண்டு போய் ஒரு ரூலை வந்து குடுத்துட்டு, "நீ தான் பொறுப்பு இத பார்த்துக்கிறதுக்கு" அப்படின்னு சொன்னா, அவன் பார்த்து ஆகணும். ஏன்னா அது அந்த இப்ப கேளுங்க, ஒரு பெரிய ஒரு லாக்கர் சாவிய கொண்டு போய் ஒருத்தன் கையில குடுத்துட்டீங்க. "நீ தான்டா பொறுப்பு இதுல இருக்கிறது அதான் பூரா" அப்படின்னா, திருடங்கையிலே அவன் அத சாவி. தொறந்து திருட மாட்டான். அதான் அதுதான் சொன்னேன். அவன் திருட மாட்டான். இப்ப அதே வந்து இப்ப இவ்வளவு பேசுனவங்க சொல்றாங்க தெரியுமா? அருண் வந்து இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாருன்றாங்க. போன வாரம் பிரியாணி மேட்டர் எல்லாமே. திஸ் டைம் இந்த வாரம் ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள். அதுல ஒரு பருக்கே போனா கூட தீபக் நேரா வந்து அருண்ட்ட தான் கேட்பான். எங்க போச்சு? ஓகே. நேத்து கூட வந்து தர்ஷிகா கேட்பாங்க. புரோட்டா வந்து நான் கொத்து புரோட்டா பண்ணியிருப்பேன். இவன் வந்து இதானதுலருந்து நம்ம தொட கூட விடமாட்றான் அப்படின்றாங்க. அவங்க வந்து தே ஆர் ஆல் இன் த சேம் குரூப். பட் அருண் இஸ் ஸ்டில் ஹோல்டிங் ஆன் டு ஹிஸ் தட் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. தர்ஷிகா வந்து அதே சொல்லுவாங்க. இந்த புரோட்டாச்சும் கொத்து புரோட்டா பண்ணியிருக்கான்டா நைட்டு அப்படின்னு சொல்றதுக்கு இவன் எதுவுமே தரமாட்றான். எண்ணெயும் தரமாட்றான், ஒண்ணும் தரமாட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ் அந்த வாரம் அவன் தான் பொறுப்பு. சாவிய தூக்கி அவன் கையில குடுத்துட்டாங்க. தொலைஞ்சா கேட்பாங்க. இவங்க வந்து சொல்றாங்க தெரியுமா? நான் என் ஃப்ரிட்ஜ் எப்ப வேணா தொறப்பேன். அப்படின்னா ஹூ வில் கீப் ட்ராக் ஆஃப் வாட் இஸ் அவைலபிள், வாட் இஸ் நாட். நீங்க எதை எடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு யாருக்கு தெரியும்? உள்ள வந்து ஏதாச்சும் வச்சிருக்காங்க, ஸ்வீட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி சாச்சனா கிடைச்சா சாப்பிட தான் செய்வா. போய் பார்த்தேன், இருந்துச்சு, சாப்பிட்டேன்பாங்க. அது யார் வச்சிருப்பாங்க உங்களுக்கு யாருக்கு தெரியும்? 20 பேர் வீட்ல இருக்காங்க. ஒருத்தன்ட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா? அன்னைக்கு வந்து சாச்சனா நடுவுல வந்து கத்துனா தெரியுமா? என் கேக்க யார் எடுத்தது அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் யார் ஒத்துக்கிட்டா? சரியா? இல்ல கொஞ்சம் ஆக்சுவலி ஒரு கேமரா இருக்குன்னு மறந்துடுறாங்க எல்லாருமே, எனக்கு அதான். ஆனா இதெல்லாம் வந்து கேமரா அந்த கேமரால மறந்துடுறாங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட் செகண்ட். இப்போ இந்த சௌந்தர்யா ஒரு இஷ்யூ வச்சிட்டு இருக்காங்கல்ல, யார் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு போறாங்க கிளாஸ் கழுவாம அதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எந்த கேமரால ரெக்கார்டே ஆகலையா? கேக் சாப்பிட்டது இதெல்லாம். ரெக்கார்ட் ஆகுங்க. பிக் பாஸ் will never interfere in house happenings. எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு வீக்கெண்ட் அடிப்பாரு. ஆனா இல்ல நான் கேக்குறது ரெக்கார்ட் ஆகும்னா, நம்ம இப்போ ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு ட்விட்டர்ல எல்லா வீடியோ வந்திருக்கும், எதுவே வந்த மாதிரி தெரியலையே. நமக்கு காட்ட மாட்டாங்க. இதெல்லாம் ஓகே சின்ன ஓகே. மேட்ரு. இதெல்லாம் நம்ம காட்ட மாட்டாங்க. அங்க வந்து 100 கேமராவும் 24 ஹவர்ஸும் ரெக்கார்ட் பண்ணும். பட் நமக்கு 24 ஹவர்ஸும் 100 கேமரா காட்டுறது கிடையாது. ஒரே ஓகே ஒரு ஓகே. கேமரா, ஒரே ஒரு வியூ தான் நம்ம காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன வியூ காட்டணுமோ அத காட்டுறாங்க நமக்கு. எங்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு அவங்க தோணுதோ அத காட்டுவான் நமக்கு. இதே வந்து சில நேரத்துல யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். There will be some conversation that happens of previous seasons. ஓகே. உங்களுக்கு வந்து அத காட்ட மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். டப்புன்னு அப்ரப்ட்டா கட் பண்ணிட்டு வேற எங்கேயாச்சும் பேசுறத காட்டிடுவாங்க. This has happened in this season also. ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு நாள் நைட் வந்து தர்ஷிகா, ஜாக்கு, சவுண்ட்லாம் வந்து போன சீசன் நீ வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தல, ரொம்ப ட்ரை பண்ணல சொல்லி கேட்டு சௌந்தர்யா ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே அங்க கட் ஆகி இட் வில் கோ சம்வேர் எல்ஸ். இவங்க பேசுறது எதையுமே காட்ட மாட்டாங்க அதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். நிறைய இது அந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த சாப்பிட்டதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே. அதுக்காக தான் போய் இவங்க கேமராட்ட கூட கேட்டாங்க. யாராச்சும் சொல்லி சும்மா ஒரு க்ளூ மட்டும் கொடுங்க, இல்லை கேமரா மட்டும் திருப்புங்க அப்படிம்பாங்க. ஏன்னா தே நோ, பிக் பாஸ் நோஸ். பட் அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுல வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்து சான்ஸ் இருக்குல்ல. இதே மாதிரி திருப்பி ஒருத்தன் ஒரே ரிப்பீட்டட் அஃபெண்டர் அப்படின்னா இல்ல எனக்கு என்னன்னா இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க விஜய் இப்போ அந்த டிவில லைவ்லயே காட்டணும்னு நினைச்சா கூட காட்டிருக்கலாம். அவங்க காட்டணும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லும்போது வந்து இது அப்படியே இந்த இஷ்யூ வந்து டோட்டலாவே இது கண்டிப்பா சீரியஸா பேசுவாங்களா இல்லைன்னு கூட தெரியும்.
தெரியல. ஏன்னா பேசுனா அந்த கேமரா அவங்களுக்கு வேணும். கண்டிப்பா அந்த ஃபுட்டேஜ் வேணும். ஆனா லைவ்லயே காட்டாத போது கண்டிப்பா அது வந்து பெரிய இஷ்யூ ஆக்குவாங்களான்னு தெரியல எனக்கு. இவங்க வந்து கத்திக்கிட்டே இருக்க யாருடா யாருடான்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ கேளுங்க, இது என்ன மாதிரி பண்ணலாம்? இதை வந்து ஃபன் கண்டென்ட் ஆக்கலாம் அவங்க. ஓகே, சேனல் நடத்தா இதை ஃபன் கண்டென்ட் ஆக்க முடியும். என்ன, இந்த டாபிக் வந்து வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ, சரியா? இந்த வாரம் பூரா ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த வீக்கெண்டில் வந்து ஒரு சின்ன குறும்படம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு நல்ல ஃபன் மியூசிக்கை போட்டு விட்டு இது யார் யார் எந்தெந்த எது எது எங்கெங்க இருந்துச்சு, யார் வச்சா, யார் திருடினா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 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 அந்த 5 ஸ்டார் பண்ணாங்க தெரியுமா? 5 ஸ்டார் டூ ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங், அந்த மாதிரி பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டு விட்டு அந்த ஏதாச்சும் மீம் கண்டென்ட் மாதிரி போட்டு விட்டு அதை போட்டு விடலாம். இல்லை, சூப்பராக இருக்கும். அவங்களே சிரிப்பாங்க. அதை கப்பு வச்சவன் ஒருத்தன், அடுத்து கேக் சாப்பிட்டவன் ஒருத்தன், அடுத்து பிளேட் கழுவா வச்சவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா போட முடியும். அதே மாதிரி பவுல கீழே வச்சவன் ஒருத்தன் சொல்லி லைனா போட்டு ஒரு 10 சீன் கிடச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை 10 மீம் ஆக்கி விட்டு உள்ள கூட போடுறது இல்லை, வெளியில போடலாம். வெளியில ஹிட் ஆகும் அதெல்லாம். பார்க்கலாம், தெரியல இவங்க போடுவாங்களா இருக்கு, இல்லையா. அதெல்லாம் இருக்கு. இவங்க பண்ணலாம். ஆக்சுவலி இவங்க ஏன் பண்ண மாட்டாங்க தெரியல. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நமக்கு இருக்க கேள்விகள். உள்ள அவங்க சொல்ல தேவையில்ல. நமக்கு வந்து காட்டி விட்டு இவன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டான் சொல்லலாம். இதான் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதை ஃபன்னா கூட சொல்லலாம். நீங்க வந்து சீரியஸ் பண்ற அவசியமே கிடையாது. இது சும்மா ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஃபன்னா போட்டு விட்டாங்கன்னா ஜாலியா போவோம் எல்லாம். ஹாசன் ப்ரோ பேசணும் கையாண்டிஸ் பண்ணிருக்காரு. பேசுங்க ஹாசன் ப்ரோ. நான் ஹாசன் இருக்கீங்களா? சரி, அவர் இல்ல இந்த போல. வாட்டி யார் இன்வைட் ஆவான்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? சீரியஸாவே சிவகுமார் வரல, சாச்சனா ஆவாலான்னு தெரியல. நினைக்கிறேங்க ப்ரோ, சாச்சனா வாய்ப்பே இல்லை. எங்க சாச்சனால இல்ல ஏதோ ஓட்டு போட்டாங்க. முத்து ஆர்மி பூரா ஓட்டு போட்டு மேல கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வாட் டு யூ திங்க்? சாச்சனாவையா? ரைட், எதுவும் சொல்றதுக்கு இல்ல. யாருமே சொன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, வச்சு அடிக்கிறாங்க போட்டு. சௌந்தர்யா ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க கமெண்ட்ல. ஏன்னா என்னோட ட்விட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வரும். சௌந்தர்யா ஃபேனு அந்த ஃபேனாடா அப்படின்னு சிரிப்பா இருக்கும் எனக்கு. இது உண்மையிலேயே வந்து ஏன் இப்போ அது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. முத்துக்குமாரோட ஃபேன்ஸ் வந்து எனக்கு வந்து முத்துக்குமார் வந்து நான் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சீரியஸாவே அந்த மனுஷன் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேச்சு திறமை நல்லா இருக்கு. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஓகேங்களா? நீங்க பேசுங்க, நான் கேட்டுட்டே இருக்கேன். நான் கொஞ்சம் ஒரு 2 இல்ல minutes நீங்க பேசணும்னா பேசுங்க, நான் அப்புறமா பேசிக்கிறேன். நோ இஷ்யூ. ஓகே ஓகே. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? முத்துக்குமரனை பத்தி தானே சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அவர் நல்லா இப்போ எனக்கு என்னமோ அந்த 50 days வந்து முத்துக்குமரன் வேற லெவல்ல இருந்தாருன்னு தோணுது. இப்போ இந்த 1 week முத்துக்குமரன் எங்கடா இருக்காரு அந்த மாதிரி தோணுது. ஆனா கண்டென்ட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அவரு. முத்துக்குமரனா இல்லன்னு நான் சொல்லிட்டு எனக்கு அப்படிதான் தோணுது. ஆக்சுவலி 3 weeks அந்த பேஷ் வாங்குனதுல இருந்தே அவர் அவராகவே இல்ல. அது முன்னாடி வரைக்கும் நல்லா பண்ணிட்டு தான் இருந்தாரு. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி ஒரு ரோஸ்ட் கொடுத்தாருல, அதுக்கப்புறம் இல்ல வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கொடுத்ததால மட்டுமா இல்ல வந்து இவரோட ஸ்பேஸ வந்து சாச்சனாவும் மஞ்சரியும் எடுத்துக்கிறாங்களான்னு எனக்கு புரியல. அவரு கொஞ்சம் கூட யோசிக்கணும். மஞ்சரிய உள்ள அனுப்பிச்சு முத்து வந்து எல்லாமே கிராப் பண்ற மனுஷன். மஞ்சரி உள்ள வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இவர் அடிக்கிறதுக்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவர் ஏன் யோசிக்கல? மஞ்சரி வந்து ஃபுல்லா ஒரு வருஷம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மஞ்சரியால வந்து முத்துவோட ஸ்பேஸ் கண்டிப்பா குறையுதுன்னு தான் தோணுது. அவரோட அந்த பேரும் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றான் தான் போயிட்டு இருக்கு. அருண் சொல்லும் போது கடுப்பா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அருண் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் மஞ்சரியும் முத்துவும் ஃப்ரெண்டு, சோ சப்போர்ட் பண்றாங்கன்னு. அது வந்து முத்து வந்து வெளியே ரெஜிஸ்டர் ஆயிரும்னு சொல்றாரு. ஓகே, ஆனா நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது இல்லையா பண்றாரா இல்லையான்னு சொல்லிட்டு. எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகல. சவுண்ட் கூட தான் எல்லாருமே சொல்றாங்க, பட் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலையே வெளியே. சவுண்ட் வந்து எதுவுமே பண்றது இல்ல. அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. இப்ப சொல்றாங்க தெரியுமா, ஜாக் சவுண்ட்லாம் குரூப் இது பண்றாங்கன்னா உள்ள வந்து ஆக்சுவலி ஃபோக்கஸ் வைக்கும் போது நேத்து வந்து சவுண்ட் போய் சொல்லுது ஜாக்கிட்ட. அவன்லாம் ஏன் அவனா பண்ண மாட்டான் சொல்லி ராணுவ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா சவுண்ட்ட. சரி ஜாக்லின்ட்ட. அப்படின்ற போது ஹவ் இஸ் தட் அ குரூப்? 2 பேருக்கு ஒரே தாட்ஸ் இல்ல, 2 பேருக்கு டிஃபரெண்ட் தாட்ஸ். உண்மையிலேயே ஜாக்லினும் சவுண்டும் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. ஆனா தப்பு பண்ணும்போது 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் யார் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு புரியல. சொன்னா வெளியில இவங்க பேசுறதோட இவங்க 2 பேரும் உள்ள அடிச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். என்ன ஆயிடுச்சுன்னா அடிச்சுக்கிட்டு அப்புறம் நைட்டே போய் சேர்ந்து பாட்டு பாடுறதுனால இவங்க ஓகே இவங்க ஜாலியா இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இருக்கு. அஞ்சனா ஹேண்ட்ரைஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் டேவிட்சன் ஹேண்ட்ரைஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அஞ்சனா தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ரைஸ் பண்ணாங்க. சொல்லுங்க அஞ்சனா. ஓகே ஓகே. இல்ல போனி சொன்ன ஒரு விஷயம் நான் இது பண்றதுக்கு தான் ஹேண்ட்ரைஸ் பண்ணேன்.
யாரு நினைச்சாலும் சாச்சனா லாஸ்ட் வரைக்கும் வெளியே போற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. சாச்சனுக்கு சப்போர்ட் இது கிடையாது. அவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க. சத்தியமா முத்துக்கு